குட் ஈவினிங் எல்லாருக்கும். பேசுறது கேக்குதா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இந்த 9th பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் லெசன் 9th ஹிஸ்டரியில தேர்ட் லெசன் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கும். இது வந்து யூனிட் 6ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன். நம்ம தொல்லியல் அகழாய்வு ஸ்கூல் புக்ல கவர் ஆகுறதுல ஒரு லெசன் இது. இது போக உங்களுக்கு தொல்லியல் அகழாய்வு வந்து வெளியே இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறது அவுட் சோர்ஸ் எல்லாம் சேர்த்து நான் வேற பிடிஎஃப் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ அது வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல எல்லாம் கவர் ஆகுறது வந்து எல்லாம் பார்த்துக்கலாம். ஆமா, 11th எக்ஸ்கவேஷன் ரிலேட்டடா இருக்கும் சில லெசன்ஸ் அப்படிங்கிறது, அதுவும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாம். ஓகே. ஸோ நேத்து பார்த்ததுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? ஜியாகிரபில இருந்து ஏலகிரி மலை எங்க இருக்கு? ஏலகிரி மலை திருப்பத்தூர். ஓகேவா? குட். திருப்பத்தூர்ல இருக்குது ஏலகிரி மலை. தென்காசியில எந்த மலை இருக்கும்? பொதிகை மலை. ஓகே. தீர்த்தமலை, சித்தேரி மலை, வத்தல் மலை இதெல்லாம் எங்க? தர்மபுரி. ஓகே. சோ நீலகிரியில எத்தனை உயரமான சிகரங்கள் காணப்படுது? நீலகிரி மலையில 24 மேம். எஸ், 24 உயரமான சிகரங்கள் அப்படிங்கிறது காணப்படுது. சோ பழனிமலையோட உயரமான சிகரம் எது? வந்தராவ். ஓகே. சோ அதோட ஹைட் என்ன? 33. எஸ், 2533 அப்படிங்கிறது. குட். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பொன்னி, கவுண்டனியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு. சோ இதெல்லாம் எதோட துணை நதிகள்? குட். பாலாற்றோட துணை நதிகள். காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, தாமிரபரணியோட துணை ஆறுகள். ஓகே. கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? சேலம். சேலம். ஓகே. குட்லாடம்பட்டி? மதுரை. மதுரை. ஓகே. கும்பக்கரை மற்றும் சுருளி? தேனி. ஓகே. கேத்ரின் பைக்காரா? நீலகிரி. ஓகே. சோ காவிரி வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு பெர்சன்டேஜ் பாயுது? எவ்வளவு பெர்சன்டேஜ்? பாலாறு? 56. 57%. இதே தென்பெண்ணையாறு? 77%. கடற்பசு பாதுகாப்பகம் எங்க இருக்குது? ராமநாடாக்கா? இல்லை. மன்னார் வளைகுடா? எஸ், மன்னார் வளைகுடால மனோரா அந்த பிளேஸ்ல தான் கடற்பசு பாதுகாப்பகம் இருக்கு. கிரேட்டர் பிளமிங்கோ சரணாலயம்? தனுஷ்கோடியில இருக்குது. ஓகே. சவுத் இந்தியாவோட சிறப்புஞ்சி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பிளேஸ் இது? தென்னிந்தியாவின் சிறப்புஞ்சி? சின்னக்கல்லார், கோவை டிஸ்ட்ரிக்ட். இல்லையே, நேத்து தான் தெளிவா சொன்னேன். எது கேக்கல? விட்டு விட்டு கேட்டு இல்லையே. ஃபர்ஸ்ட் நேத்து 3 பிளேஸ் சொன்னால அப்ப யாருமே நேத்து கிளாஸ் கவனிக்கல, அப்படிதானே? நான் வரவே இல்லக்கா. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுக்கா. நீ வரவே இல்லையா? சரி. ஃபர்ஸ்ட் என்ன பிளேஸ்? ஃபர்ஸ்ட் எங்க நிறைய மழை பெய்யுது? எஸ், அவங்க போட்டிருக்காங்க பாருங்க, யமுனா, அகும்பே. ஓகேவா? கர்நாடகா. அதேதான், கர்நாடகால இருக்கக்கூடிய அகும்பே. சோ அதுதான் வந்து சிறப்புஞ்சி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய பிளேஸ்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மவுசின்ரம், செகண்ட் வந்து அகும்பே கர்நாடகா, தேர்டு தான் வந்து நம்ம இங்க சின்ன கல்லார் வால்பாறையில இருக்கக்கூடிய சின்ன கல்லார். ஸோ தமிழ்நாட்டுல எத்தனை மண் வகைகள் காணப்படுது? 5 மேம். 5. வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் பெரிய சதுப்பு நிலக்காடு இது? சுந்தர்பன் டெல்டா. செகண்ட் பிச்சாவரம், பிச்சாவரம் எங்க இருக்கு? கடலூர். கடலூர். பசுமை தமிழ்நாடு இயக்கம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 2022 செப்டம்பர் 25, செப்டம்பர் 25 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ப்ராஜெக்ட் நீலகிரி வரையாடு ப்ராஜெக்ட் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? அக்டோபர் 12, 2023. ஓகேவா? அக்டோபர் 12, 2023. ஸோ இந்த அக்டோபர் 12ல வேற என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டம். எஸ், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம் அக்டோபர் 12 தான். ஓகேவா? ஸோ அதை இதுக்கு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஜவ்வாது மலையோட உயரமான சிகரம் எது? மேல்பட்டு. மேல்பட்டு. கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கும் ஆறு எது? மோயர் ஆறு. மோயர் ஆறு. ஓகே. நீலகிரியில வந்து ஒரு பீடபூமி காணப்படும் இல்லையா, ஒரு மலையிடை பீடபூமி, அதோட பேர் என்ன? சிக்கூர் பீடபூமி. ஓகே. சோ அப்போ பரவாயில்ல. தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டம் இருக்கு? 38. ஓகே. ஏழைகளின் ஊட்டி? ஏற்காடு. ஓகே. மலையணில் சரணாலயம் எங்க இருக்கு? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர். கல்வராயன் மலைக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு? கரலர் பழங்குடியினர். கரலர் அப்படிங்கிற பழங்குடியினர் அங்க இருக்கிறனால. சோ தமிழ்நாட்டுல எத்தனை PVTGs இருக்காங்க? பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல். எஸ், 6. ஓகேவா? 6 PVTG தான் இருப்பாங்க. பழங்குடியினர் இனங்கள் தான் டோட்டலா 37 இருக்கும். சோ 37ஆவதா எதை ஆட் பண்ணிருப்பாங்க? நரிக்குறவர் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ அப்ப இன்னைக்கு வந்து தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். சோ ரொம்பவே ஈஸியான லெசன் தான். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தமிழ் பண்பாடு அப்படிங்கிறது கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியில இருந்தே அப்போல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கும். நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வந்து இந்த வணிகர்கள் எல்லாம் கடல் கடந்து வணிக தொடர்புகள், பண்பாட்டு தொடர்புகள் எல்லாம் பெற்றிருந்திருப்பாங்க. இப்போ வந்து வெளிநாட்டு வணிகர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து போனதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா இந்த கடல் வழிதான். சோ கடல் வழி இந்த கப்பல் படை வந்து எந்த கிங்டம் ரொம்ப வலிமையா இருந்தாங்க? யாருங்க? சோழர்கள். ஓகே. சோழர்கள் தான் வந்து ரொம்ப வலிமையான கப்பற்படைய வச்சிருந்திருப்பாங்க. சோ ஓவராலா இந்தியால பார்த்தோம் அப்படின்னா சோ டெல்லி சுல்தான், முகல்ஸ், மராத்தாஸ் இவங்க எல்லாரையும் சேர்த்து பார்த்தோம்னா யாரு? எதனால நம்மளோட இந்தியன் நேவி பிளாக்ல வந்து சிம்பிள் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா ரீசன் அன்னைக்கு? மராத்தியர்கள். ஓகேவா? சோ சிவாஜியோட கப்பற்படை வந்து ரொம்பவே வலிமையானது. அதனாலதான் அதை டினோட் பண்றதுக்காக சிவாஜி அவங்களோட அந்த வாள் அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த டர்பன். ஓகே, ஃபைன். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரீசன்னால வெளிநாட்டுக்காரங்க வந்து இங்க வந்து வணிகம் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. சோ இதனாலதான் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்டா நமக்கு நகரமயமாதல் அப்படிங்கிறது உருவாகுது.
ஸோ தலைநகரங்கள், துறைமுக பட்டினங்கள் இந்த மாதிரி எல்லாமே உருவாக்கப்படுது. ஸோ ஹார்பர் வருது, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கேபிட்டல் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்றாங்க, இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நம்ம வந்து ஸ்டார்டிங்ல பண்டமாற்று முறை பார்கெய்னிங்ல தான் வந்து இந்த வணிகம் அப்படிங்கறத பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ அது வந்து காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா, வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் இங்க வந்தது மூலமா நாணயங்கள் அப்படிங்கிறது, நாணயங்கள், பணம் எல்லாம் வந்து பழக்கத்துக்கு வருது. அண்ட் ஃபர்ஸ்டா நமக்கு தமிழ் பிராமி என்ற வடிவத்துலதான் தமிழ் மொழி முதல்ல எழுதப்பட்டிருக்கும். சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. தமிழ் மொழி முதல்ல எந்த வடிவத்துல எழுதப்பட்டுச்சுன்னா தமிழ் பிராமி. சோ அதுக்கப்புறம் தான் இந்த ஆவணங்கள், செம்மொழி தமிழ் செய்யுள்கள் எல்லாமே இயற்றப்பட்டது. சோ தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள். தொன்மை கால தமிழர்களோட வரலாற்றை நம்ம அறியறதுக்கு நிறைய சான்றுகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். என்னெல்லாம் பார்த்தோம்னா, இந்த செவ்வியல் தமிழ் இலக்கியம், கல்வெட்டு, தொல்லியல் அகழாய்வு சான்று, பண்பாட்டு பொருட்கள், தமிழ் அல்லாத அயல் நாட்டவரோட இலக்கிய குறிப்புகள் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நம்மளோட அந்த தொன்மையான சான்றுகள் பத்தி அறியறதுக்கு உதவுது. சோ செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தொல்காப்பியம், 11 மேல் கணக்கு நூல், 11 கீழ்கணக்கு நூல்கள், ஐம்பெரும் காப்பியங்கள், அதுக்கப்புறம் இது எல்லாமே நமக்கு சங்க காலத்துல தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியங்களா இருக்கு. இவை சங்ககால மக்களோட வாழ்க்கை முறையை அறிய உதவுறது. சோ செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சங்ககால மக்களோட வாழ்க்கை முறையை அறிய உதவுறது. இந்த பாயிண்ட் எல்லாம் இம்பார்ட்டன்ட், ஸ்டேட்மெண்ட்ல வைக்கும் போது டவுட் ஆகும். சோ ஒவ்வொரு பாயிண்ட்மே வந்து நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கணும். சோ நெக்ஸ்ட் தொல்காப்பியம் அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு தொல்காப்பியர் இயற்றியதான் இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிறது. தமிழோட பழமையான ஒரு இலக்கண நூல் தான் இந்த தொல்காப்பியம். சோ இந்த நூல்ல மொத்தம் 3 பகுதிகள் இருக்கும். முதல் 2 பகுதிகள் வந்து தமிழ் மொழியோட இலக்கணம் என்ன அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். சோ 3வது பகுதி என்ன பண்ணுது அப்படின்னா, மக்களோட சமூக வாழ்க்கைக்கான இலக்கணம். சோ சமூக வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தியான ஒரு இலக்கணத்தை வகுக்கக்கூடியதுதான் 3வது பகுதி. சோ 11 மேல் கணக்கு நூல்கள் எதெல்லாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 10 பாட்டும் 8 தொகையும். அதுக்கப்புறமா வந்ததுதான் 11 கீழ்கணக்கு நூல்கள். சோ 11 மேல் கணக்கு நூல்கள் வந்து எதை பத்தி பேசக்கூடியது, 11 கீழ்கணக்கு நூல்கள் எதை பத்தி பேசக்கூடியது? எனக்கு அறநூல்கள் எஸ், கீழ்கணக்கு நூல்கள் வந்து மேக்சிமம் நமக்கு எல்லாமே அறநூல்களாதான் இருக்கும். சோ மேல் கணக்கு நூல்கள் எல்லாம் இந்த சங்க இலக்கியங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. சோ இது வந்து அரசனை பத்தி பேசுறது, அப்புறம் கடவுளை பத்தி பேசுறது. சோ இந்த மாதிரி அவங்கள பத்தி பேசுறது வந்து இந்த மேல் கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ கீழ்கணக்கு நூல்கள் மோஸ்ட்லி எல்லாமே வந்து உங்களுக்கு அறநூல்களா தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு 8 தொகை நூல்கள். சோ 8 தொகை நூல்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்று பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. சோ இதுக்கு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா? சோ யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். 8 நூல்கள். நற்றிணை, ஒற்ற பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏற்றும் கலித்தொகை. அதுக்கு மேல தெரியல மேம். அதுக்கு மேல தெரியல. ஓகே. கோடு இத்திரத்தும் 8 தொகை. இத்திரத்தும் 8 தொகை. ஓகே. நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று பத்து, ஐங்குறுநூறு, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் என இத்திரத்த 8 தொகை. ஓகேவா? என்னங்க? ஓகே. சோ இதுதான் வந்து அந்த 8 தொகை நூல்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சோ இதுல 10 பாட்டு நூல்கள் அப்படிங்க நம்ம இது இன்னும் யூனிட் 6 வந்து தனியா பார்க்கும்போது இதெல்லாம் என்ன, யார் யார் எழுதுனது, சோ இதுல பாட்டுடை தலைவர் யாரு அப்படிங்கறதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். சோ அடுத்தது 10 பாட்டு நூல்கள். சோ இதுக்கு மட்டும் யார் யார் இதோட ஆத்தர் அப்படிங்கறத சொல்லணும். ஓகேவா? திருமுருகாற்றுப்படை எழுதுனது யாரு? நக்கீரர். ஓகே. சோ நெக்ஸ்ட் பொருணராற்றுப்படை, முடத்தாம கண்ணியார். பெருமானாற்றுப்படை, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சிறுபானாற்றுப்படை, நல்லூர் நத்தத்தனார். முல்லைப்பாட்டு, நப்பூதனார். நெடுநல்வாடை, நக்கீரர். மதுரை காஞ்சி,
மருதம் இள நாகனாரா மேம்? மாங்குடி மருதனார். ஓகேங்களா, மாங்குடி மாங்குடி மருதனார். மருதனார். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். 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 பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணார். கடியலூர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மன்னனார். ஓகே. மலைப்படுகடா பெருங்கூன்றூர் பெருங்கௌசிகனார். எஸ், பெருங்குன்று பெருங்கௌசிகனார். ஓகேவா. மலைப்படுகடாம்ல எத்தனை அடிகள் இருக்கும்? 583 மேம். எஸ், 583. ஓகேவா. சோ இதுக்கு வழங்கப்படக்கூடிய இன்னொரு பெயர் என்ன? கூத்தராற்றுப்படை. 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 நன்ன மன்னனை ஆற்றுப்படை பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல மேம்? ஆமாங்க, நன்னன் பத்தி சொல்லியிருப்பாங்க. சோ ஆற்றுப்படை அப்படிங்கறதோட பொருள் என்ன? வழிபடுத்து. பரிசுகள். ஓகே, அது எக்ஸாக்ட்டா அத பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். அது என்ன பண்ணுவாங்க? அரசனிடம் போய் பரிசு வாங்குறதுக்காக செல்லும் புலவர்களுக்கு. இன்னொரு புலவர் வந்து இன்னொரு புலவருக்கு வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி போயிட்டு பரிசில் பெற்று வரலாம் நீங்க, அவங்களோட சிறப்புகளை சொல்லி அந்த ஊருக்கு இப்படிதான் போகணும்னு சொல்லி அனுப்புவாரு. அப்படிதானே மேம்? அதேதாங்க. சோ அதுதான் வந்து ஆற்றுப்படை அப்படிங்கறதோட மீனிங். ஓகேவா, ஃபைன். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 18 கீழ்கணக்கு. சோ வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற 18 நூல்கள் 18 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ 18 அப்படிங்கறதோட பொருள் என்ன? 18. ஓகே. சோ நமக்கு வந்து அதுல ஃபர்ஸ்டா முதன்மையா எது இருக்கு அப்படின்னா திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள். சோ 1330 குறட்பாக்களை கொண்ட திருக்குறள் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லி 3 பால்களா பகுத்திருப்பாங்க. சோ அறத்துல எத்தனை அதிகாரம், பொருள்ல எத்தனை, இன்பத்துல எத்தனை இருக்கு? ஓகே. அறம் வந்து 38, பொருள் வந்து 70, இன்பம் வந்து 25. ஓகேவா. சோ இப்படிதான் இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற பகுப்பு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதுவுமே இப்ப கேட்டிருந்தாங்க இல்லையா, துறவரவியல்ல வந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. எத்தனை இருக்கு? 13 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. சோ அடுத்தது ஐம்பெரும் காப்பியங்கள். காப்பியங்கள் என்பவை கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகள். சோ நமக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது இருக்கும். சோ சிலப்பதிகாரத்தை இயற்றினது யாரு? இளங்கோவடிகள். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். வளையாபதி தெரியவில்லை, ஆசிரியர் பெயர் கிடையாது இல்லையா. குண்டலகேசி நாதகுத்தனார். ஓகேவா, நாதகுத்தனார், குண்டலகேசி. ஓகே. அடுத்தது கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டுகளை குறித்து படிப்பதுதான் வந்து கல்வெட்டியல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே. ஐம்பெரும் காப்பியங்கள் இது. ஐஞ்சிறும் காப்பியங்கள் இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உதயகுமார காவியம், உதயகுமார காவியம், யசோதர காவியம், நாககுமார காவியம், அப்புறம் லாஸ்ட் தெரியல மேம். சூளாமணி. ஓகேங்களா. உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி. சோ இதுதான் வந்து ஐஞ்சிறும் காப்பியங்கள் அப்படிங்கிறது. ஓகே. சோ இதுல வந்து சூளாமணியோட ஆசிரியர் யாரு? தோளாமொழி தேவராக்கா? எஸ், தோளாமொழி தேவர். அவர் தான் வந்து சூளாமணியோட ஆசிரியர். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலம் தான் வரலாற்றின் தொடக்க காலம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டுல 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அப்படிங்கிறது கற்பாறை, குகைவாழ் இடங்கள் எல்லாம் காணப்படுது. சோ மோஸ்ட்லி இந்த சமண துறவிகள் அப்படிங்கிறவங்க இந்த குகைகளை அவங்க வசிக்கிறதுக்கான இடமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா இயற்கையாவே ஒரு மலை குகையோட விளிம்புல வந்து அந்த மழை நீர் வந்து வடிஞ்சு வெளியேறி போற மாதிரி ஒரு சிறிய பகுதியை வெட்டி வச்சிருப்பாங்க. ஓகேவா. சோ அது வந்து கொடுங்கை அல்லது வாரி. சோ இந்த ஷேப்ல வந்து அதை செதுக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க.
அண்ட் இதுக்கு கீழே தான் பெரும்பாலான கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கும். ஏன்னா அங்க இருந்தவங்க அந்த கல்வெட்டுகளை மேக் பண்ணியிருப்பாங்க. சோ குகைகளோட உட்புறத்துல வழுவழுப்பான படுக்கைகளை பாறைகள்லயே மேக் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இந்த உலகியல் வாழ்வை துறந்து குகைகளில் வாழ்ந்த துறவிகளுக்கு அரசர்கள், வணிகர்கள் இயற்கையாக அமைந்த குகைகளை வாழிடங்களாக மாற்றி அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தமிழ்நாட்டுல எடுத்தோம் அப்படின்னா மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், கொங்கர் புளியங்குளம், ஜம்பை, மதுரை, சோ இந்த பிளேசஸ்ல எல்லாம் குகை வாழிடங்கள்ல தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பெரும்பாலான குகை வாழிடங்கள் பண்டை கால வணிக வழிகளில் அமைந்துள்ளன. சோ பண்டைய கல்வெட்டுகள் சிலவற்றில் மக்கள் வந்து உள்ளூர்காரர், சுற்றுலா பயணிகள் இவங்க பெயர்களை எழுதி செதுக்கி இதை பாழ்படுத்தி இருக்கிறத நம்ம பார்ப்போம். சோ இதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா நாச வேலைகள் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுதான் வந்து அந்த மழைநீர் வடிவதற்காக செதுக்கிய பழம் மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த மாதிரி இதுல போயிட்டு வடிஞ்சு போற மாதிரி இருக்கும். அண்ட் அரச்சலூர்ல உள்ள தமிழ் பிராமி கல்வெட்டு. சோ அந்த தமிழ் பிராமி கல்வெட்டோட ஒரு இது அதோட அச்சுப்படி, ஓகேவா, அது ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி பட்டது. அண்ட் பாறை படுக்கை, கொங்கர் புளியங்குளம். சோ இந்த மாதிரி அந்த பாறைக்குள்ள வந்து குடஞ்சி ஒரு படுக்கை மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. சோ இதெல்லாம் மூவிஸ்ல பார்த்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நடுக்கற்கள். ஸோ இந்த நடுக்கற்கள் அப்படிங்கிறது யாருக்காக உருவாக்கி வச்சிருப்பாங்க? வீரமரணம் அடைஞ்சவங்க, போர்ல வீர மரணம் அடைந்தவர்கள் இல்லையா, போர்ல வீர மரணம் அடைஞ்சவங்களுக்கு இந்த நடுக்கற்கள் அப்படிங்கிறது இருக்கும். சோ இது யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆணிரை கவர்தல், அப்புறம் வந்து அந்த சண்டைகள், சோ இந்த மாதிரி அதுவுமே ஒரு விதமான சண்டை தான் இல்லையா, அதுல இறந்தவங்களுக்கு நினைவா இந்த நடுக்கற்கள் அப்படிங்கறத நட்டிருப்பாங்க. மேக்சிமம் முல்லை நில மக்களோட வாழ்க்கையில இந்த சிறப்பான செல்வ வளமா கருதப்படக்கூடியது கால்நடைகள் தான். சோ அருகருகே இருந்த இனக்குழுவினர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேட்டகிரி வந்து இன்னொரு கேட்டகிரியோட அந்த கால்நடைகள் எல்லாம் திருடுறதுக்கு போவாங்க. சோ அந்த மாதிரி போறப்ப மாறி மாறி சண்டை வந்துரும். அதுல யாராச்சும் இறந்தாங்க அப்படின்னா அவங்க நினைவா அந்த நடுக்கற்கள் அப்படிங்கிறது நாட்டுவாங்க. சோ போர்க்கள காட்சி நடுக்கற்களை குறித்து அவற்றை வழிபட்ட முறைகளை குறித்தும் எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ இந்த வழிமுறை எதுல நமக்கு விரிவா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா தொல்காப்பியம். சோ நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகள் எதுல விரிவா எடுத்துரைக்கப்பட்டிருக்குன்னா தொல்காப்பியத்துலதான் சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டத்தோட புலிமான் கொம்பை, தாதப்பட்டி இந்த இடங்கள்லயும், புதுக்கோட்டையில பொற்பனை கோட்டை, சோ இந்த இடத்துலயும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள், அந்த தமிழ் பிராமி எழுத்து பொறிச்ச சங்ககால நடுக்கற்கள் இன்னைக்கும் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த பாயிண்டும் ரொம்ப முக்கியமானது, சங்க காலத்தை சேர்ந்த நடுக்கற்கள்ல உருவம் அல்லது சிலைகள் எதுவும் இருந்திருக்காது. ஓகே, சோ அந்த சில நடுக்கற்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த உருவம் வந்து பொறிச்சிருப்பாங்க. பட் சங்க காலத்தை சேர்ந்ததுல எந்த ஒரு உருவமுமே வந்து பொறிக்கப்பட்டிருக்காது, சும்மா ஒரு நடுக்கல் மட்டும் நட்டு வச்சிருப்பாங்க. சோ சங்க காலத்துக்கு அப்புறமும் பல்லவர் காலத்தில் நடப்பட்ட நடுக்கற்கள் முல்லை நில பகுதியில அதிகமா காணப்படுது. குறிப்பா திருவண்ணாமலை மாவட்டத்துல செங்கம் அப்படிங்கிற ஊரை சுற்றியுள்ள பகுதியில் பரவலாக இத்தகைய நடுக்கற்களை காணலாம். சோ யாரோட நினைவா அந்த நடுறாங்களோ அந்த வீரரோட பெயர்கள் பொறிக்கப்பட்டு அவங்களோட உருவங்களும் செதுக்கப்பட்டிருக்கும். சோ நெக்ஸ்ட் புலிமான் கொம்பை நடுக்கற்கள்னு பாத்துட்டோம்னா இது தேனி மாவட்டத்துல வைகை ஆற்று பள்ளத்தாக்குல உள்ள ஊர் புலிமான் கொம்பை அப்படிங்கிறது, இது புள்ளிமான் கொம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 2006ல இந்த ஊர்ல இருந்து தமிழ் பிராமி கல்வெட்டோட கூடிய அரிய கற்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் புலிமான் கொம்பையில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளில் ஒன்றில் ஒரு செய்தி காணப்படுது. என்னன்னா கூடலூர் ஆகோல் பெடு தீயன் அந்தவன் கல் அப்படிங்கிறது. இதோட மீனிங் என்னன்னா கூடலூரில் ஆணிரை கவர்ந்த போது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் அப்படிங்கிறது தான். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபைன். சோ இதுதான் வந்து அந்த புலிமான் கொம்பை நடுக்கல், அதுல எழுதப்பட்டிருக்கிறது. சோ இது வந்து தமிழ் பிராமி எழுத்துல எழுதப்பட்டிருக்கும். சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள். சோ வரலாற்றோட தொடக்க காலத்தை சேர்ந்த சுடுமண் கலன்களில் மக்களின் பெயர்கள் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல எழுதியிருப்பாங்க. அரிக்கமேடு, அழகன் குளம், கொடுமணல், கீழடி, சோ இந்த பகுதிகள்ல இது காணப்படுது. ஓகே, சோ அரிக்கமேடு எங்க இருக்கு? புதுச்சேரி. அழகன் குளம் எங்க இருக்கு? மதுரை. என்ன ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றீங்க? ராமநாதபுரம். எஸ், ராமநாதபுரம் தான். ஓகேவா, மதுரை கிடையாது. அழகன் குளம் வந்து ராமநாதபுரம் தான். கொடுமணல் ஈரோடு. கீழடி சிவகங்கை. வந்து ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த அழகன் குளம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு, ஸ்டேட்மெண்ட்ல வந்து மாத்தி கொடுத்திருக்கான். சோ அது பாத்துக்கோங்க.
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எகிப்து நாட்டின் பெரேனிகே, குசேர் அல் காதிம் ஆகிய இடங்களிலும், ஓமன் நாட்டின் கோர் ரோரி அப்படிங்கிற இடத்திலும் தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த சுடுமண் கலங்களின் துண்டுகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோ இதுதான் வந்து அழகன் குளத்தில் கிடைத்த சுடுமண் கலத்தில் காணப்படும் ஒரு கப்பல் உருவம். ஓகேவா? சோ இது மூலமா பண்டை தமிழர்கள் மேற்கு ஆசியாலையும் அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ரோமான பேரரசு, சோ இந்த பக்கத்துக்கெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா போயிட்டு வணிகம் பண்ணிருப்பாங்க. அதை வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் மூலம் தான் அறிஞ்சுக்க முடியும். சோ காலையில பார்த்தோம் இல்லையா அந்த அவனி நாராயணன் அப்படிங்கிறது, சோ அது வந்து அவங்க வந்து அங்க அதை பத்தி கல்வெட்டுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதனாலதான் நமக்கு அது தெரியுது. சோ அவனி நாரணன் அப்படிங்கிறது யாரோட பட்ட பெயர்? மூன்றாம் நந்திவர்மன். சோ மூன்றாம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனா கொண்டு எழுதப்பட்ட நூல் எது? நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகம். ஓகே, நந்தி கலம்பகத்தோட ஆசிரியர் யாரு? ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. தெரியவில்லை. ஆசிரியர் பெயர் வந்து தெரியாது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சுடுமண் கலன்களில் காணப்படும் பெரும்பாலான பெயர்கள் தமிழிலும், சில பெயர்கள் வந்து பிராகிருத மொழியிலையும் இருக்கும். கப்பல் அல்லது வண்டிகளில் பொருட்களை எடுத்துட்டு போறப்ப இவற்றை வந்து அடையாளம் காண்றதுக்காக அவங்க பெயர்களை வந்து எழுதி வச்சுப்பாங்க. சோ பிராகிருதம் அப்படிங்கிறது தான் வந்து மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி. சோ இது வந்து இம்பார்ட்டன்ட். மௌரியர் காலத்துல வட இந்தியால மக்கள் என்ன பேசினாங்க அப்படின்னு கேட்டா பிராகிருதம் தான் பேசியிருப்பாங்க, சான்ஸ்கிருதம் எல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. சோ தொல்லியல் அகழாய்வு களங்கள். சோ இது எக்ஸ்கவேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்காக இந்த தொல்லியல் அகழாய்வு எல்லாம் பண்றோம் சொல்லுங்க. பண்டைய காலத்துல எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. எஸ், பாஸ்ட் டு ஸ்டடி ஏன்ஷியன்ட் பாஸ்ட். பண்டைய காலத்துல எப்படி எல்லாம் இருந்தாங்க, எந்த மாதிரியான வாழ்க்கை முறையெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? சோ அதன் மூலமா நம்மளோட பாரம்பரியம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த அகழாய்வு அப்படிங்கிறது பண்றாங்க. சோ வரலாற்றோட தொடக்க காலத்தை சேர்ந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளின் வழியாக சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை குறித்த சான்றுகள் கிடைச்சிருக்கும். சோ இந்த உரை கிணறு பாருங்க, இது அரிக்கமேட்ல கிடைச்ச உரை கிணறு. சோ இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். சோ இது மாதிரி கீழடியிலயுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒரு 7 அடுக்கு உரை கிணறு அப்படிங்கிறது இங்க அரிக்கமேட்லயும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரிக்கமேடு, அழகன் குளம், கீழடி, கொடுமணல், உறையூர். சோ உறையூர்ல என்ன பொருளுக்கு இப்ப ஜிஐ டேக் கொடுத்திருக்காங்க? சாரி. சாரி இல்லையா? பருத்தி சேலை, காட்டன் சாரி அப்படிங்கிறதுக்கு உறையூர் ஜிஐ டேக் கொடுத்திருக்காங்க. சோ கரூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், கொற்கை, வசவசமுத்திரம் இந்த இடங்கள்லயும் கேரளால உள்ள பட்டணம், சோ இந்த இடத்துலயும் வந்து அகழாய்வு பண்ணதுல நம்ம சங்ககால மக்களோட வாழ்க்கை முறை சான்றுகள் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கும். சோ புதுச்சேரிக்கு அருகில் உள்ள அரிக்கமேடு இந்த பிளேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டார்டிங்ல வந்து இந்த அகழாய்வு செஞ்சு சங்ககால துறைமுக பட்டணம் ஒண்ணு இருக்கிறத வந்து பார்த்திருப்பாங்க. அண்ட் பிரிட்டனை சேர்ந்த சர் ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர், பிரான்ஸை சேர்ந்த ஜேஎம் கசால், நம் நாட்டின் ஏ கோஷ், கிருஷ்ணதேவா. சோ இவங்க எல்லாருமே வந்து இந்த அரிக்கமேடு பகுதியில அகழாய்வு பண்ணவங்க. சோ இதே கூட கொஸ்டினா கேட்கலாம். சோ 4 பேரையும் கொடுத்து அரிக்கமேட்ல யார அகழாய்வு பண்ணல அப்படிங்கறது ஆட் ஒன் அவுட் மாதிரி கேட்டா தெரியணும். ஓகேவா? ராபர்ட் எரிக், அதுக்கப்புறம் பிரான்ஸை சேர்ந்த ஜேஎம் கசால், ஏ கோஷ், கிருஷ்ணதேவா. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சரக்கு கிடங்கு, தொட்டி, உரை கிணறு, தெரு, சோ இதெல்லாம் வச்சு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நகரம் அப்படிங்கிறது இங்க இருந்திருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வந்தது. அடுத்தது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. சோ இந்திய தொல்லியல் துறை எப்ப நிறுவப்பட்டுச்சு? 1861. 1861. முதல் தலைவர் யாரு? அலெக்சாண்டர் கன்னிங்காம். அலெக்சாண்டர் கன்னிங்காம். சோ நம்ம தமிழ்நாட்டோட அகழாய்வு அந்த இந்த தொல்லியல் துறை அகழாய்வு சோ எப்ப அமைக்கப்பட்டுச்சு? தமிழ்நாடு தொல்லியல் துறை 1961. 1961. அப்படியே ஒரு 100 வருஷம் கழிச்சு. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த நமக்கு மத்திய அரசு இங்க டெல்லியில இருக்கிறது மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கும். அண்ட் தமிழ்நாட்டுல இருக்கிறது தமிழ்நாடு அரசோட கீழே இயங்கக்கூடியது. இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாக்க இந்திய புதையல் சட்டம் 1878 கொண்டு வந்திருப்பாங்க.
பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972 கொண்டு வந்திருப்பாங்க. பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் அப்படிங்கிறது 1958 கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க 2-3 டைம். இந்த 3 இயரும் ரொம்ப முக்கியம். புதையல் சட்டம் 78, பழங்கால பொருள் கலை கருவூலம் சட்டம் 72, எஞ்சிய பொருள் சட்டம் 58. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பண்பாட்டு பொருட்கள், செங்கற் கட்டுமானம், மணி, சங்கு வளையல், அணி புடைப்பு மணி. சோ இதை வந்து கேமியோ அப்படின்னு சொல்லுவாங்க. செதுக்கு வேலைப்பாடு கொண்ட பொருட்கள், இது இன்டாக்லியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து அகழாய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ தமிழ் பிராமி எழுத்து கொண்ட சுடுமண் பாண்ட ஓடு, பல வகை நாணயங்கள் எல்லாம் இங்க கிடைச்சிருக்கும். இதுல இந்த அணி புடைப்பு மணி, சோ கேமியோ ஒண்ணு இருக்கும், இன்டாக்லியோ இருக்கு இல்லையா? சோ பெயர்லயே இருக்கும். இந்த புடைப்பு மணி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த நவமணிகளோட மேல வேலைப்பாடு மிக்க உருவங்களை வந்து செதுக்கி இருப்பாங்க. அதுவே செதுக்கு வேலைப்பாடு அப்படிங்கிறது உருவங்கள் வந்து உட்குழிவா செதுக்கப்பட்டிருக்கும். சோ நம்ம வந்து இப்படி இந்த புடைப்பு சிற்பங்கள் அப்படிங்கிறது பார்ப்போம் இல்லையா? புடைப்பு சிற்பம், முழு உருவ சிற்பம், அந்த மாதிரிதான் இதுவும் இந்த புடைப்பு மணி செதுக்கு வேலைப்பாடுடைய பொருட்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நாணயங்கள். முதலா சங்க காலத்துலதான் செலாவணிக்குரிய பொருளா நாணயங்கள் அப்படிங்கிறது புழக்கத்துக்கு வந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் இந்த ரூபாய் அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்றது யாரு கொண்டு வந்ததை பேஸ் பண்ணி நமக்கு ருப்பி அப்படிங்கிறது வந்திருக்கும். செர்ஷா. சோ செர்ஷா கொண்டு வந்ததை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஓகே. சோ நம்மளோட ருப்பி சிம்பிள் வந்து யாரு டிசைன் பண்ணாங்க? எந்த வருஷம்? உதயகுமார். 2010 உதயகுமார் 2010 ஜூலை 15 மேம். ஜூலை 15. எஸ், ஜூலை 15 2010 உதயகுமார் அவர் தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சோ அது அதுல என்ன அது எதை பேஸ் பண்ணி அவர் அதை மேக் பண்ணிருப்பாரு? 2 லாங்குவேஜ் இருக்கும். தேவநாகரி. ஓகே. இன்னொன்னு வந்து ருப்பியான்றதுல 6 மேம். ஆமா, அது தேவநாகரியும் அந்த ரோமன் லெட்டர்ல வரக்கூடிய அதையும் வச்சு மேக் பண்ணிருப்பாரு. ஓகேவா? என்ன டிஸ்ட்ரிக்ட் மேம்? பின்புறம் டிஸ்ட்ரிக்டா? கள்ளக்குறிச்சியா? வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். கள்ளக்குறிச்சி. ஓகேங்களா? கள்ளக்குறிச்சி தான். கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நாணயங்கள். சோ முதலா சங்க காலத்துலதான் நாணயங்கள் வந்துச்சுன்னு பாத்துட்டோம். சோ சேர சோழ பாண்டியர் அரசர்களோட நாணயங்கள், முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள், இதெல்லாம் வந்து சங்க காலம் குறித்து அறிந்து கொள்ள உதவும் மற்றொரு வகையான சான்று. அண்ட் கொடுமணல், போடிநாயக்கனூர் ஆகிய ஊர்களில் முத்திரை பொறித்த நாணயங்கள் கிடைச்சிருக்கு. இது புதுக்கோட்டையில் கிடைத்த ரோமானிய நாணயங்கள். ஓகேவா? அந்த சிம்பல் வந்து இருக்கும். சோ இந்த ரோமானிய நாணயங்கள் வந்து எங்க அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சோ தென்னிந்தியால பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மண்டலத்துல அதிகமா காணப்படுது. அழகன்குளம், கரூர், மதுரை ஆகிய இடங்களிலும் கிடைச்சிருக்கு. சோ ஒரு இதுல வந்து கீ வந்து கோயம்புத்தூர் கொடுத்திருப்பாங்க, இன்னொரு டைம் கேட்டப்போ வந்து கரூர் இருந்திருக்கு. ஓகேவா? ஆப்ஷன்ல எது இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க. சில சமயம் மதிப்புயர் செல்வமாகவும் நாணயங்கள் அப்படிங்கிறது கருதப்பட்டுச்சு. சோ இது வந்து ஒரு ட்ரெஷர் மாதிரி பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அண்ட் முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள் இது. ஓகே. இந்த மாதிரி குட்டி குட்டியா நிறைய சிம்பிள்ஸ் அப்படிங்கிறதும் முத்திரை பொறிச்சு நாணயங்களை மேக் பண்ணிருப்பாங்க. சோ கட்டி வடிவிலான இன்காட்ஸ், சோ தங்கம், வெள்ளி போன்ற மதிப்பு மிக்க உலோகங்கள் புல்லியன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஓகேவா? அப்போ கட்டி வடிவிலான தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா புல்லியன். தொடக்க காலத்தில் இந்தியாவில் முத்திரை பொறித்த நாணயங்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். சோ சேரர்களோட சின்னம் என்ன? வில்லம்பு. சோ அவங்களோ என்ன அந்த மாலை என்ன மாலை? பனம்பு. சோழர்களுக்கு அத்திப்பூ. ஓகே. அவங்களோட சிம்பல், சோழர்களோட சிம்பல் இரட்டை மீன்கள். புலி. ஓகேவா? புலி. பாண்டியர்களோடதுதான் இரட்டை மீன். சோ பாண்டியர்களோட வேப்பம்பூ. எஸ், வேப்பம்பூ. ஓகேவா? இது வந்து முக்கியமானது. அந்த 6th புக்ல பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க, பாத்துக்கோங்க. சோ தமிழ் அல்லாத பிறமொழி சான்றுகளும் தமிழ்நாட்டினரின் குறிப்புகளும். சோ தமிழ் அல்லாத பிறமொழி சான்றுகள் தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்த அரிய தகவல்களை நமக்கு தருதுன்னு சொல்லியிருப்பாங்க. சோ அர்த்த சாஸ்திரம் நமக்கு நல்லா தெரியும். மௌரியர் காலத்துல வந்து கௌடில்யர் என்ற சாணக்கியர் இயற்றிய அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூல் பொருளாதாரம் குறித்தும் ஆட்சி முறை குறித்தும் எடுத்துரைக்கிறது. சோ அரசியல் சாணக்கியர் யாரு?
ராஜாஜி. ராஜாஜி. ஓகேவா? அரசியல் சாணக்கியம்னா ராஜாஜி. சோ பாண்டிய காவாடகா அப்படிங்கிற நூல்ல குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை குறிப்பதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மகாவம்சம். இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் மகாவம்சம் அப்படிங்கிற நூல் பாலி மொழியில எழுதியிருக்காங்க. தென்னிந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும் இருந்த வணிகர்கள் குறித்தும் குதிரை வணிகர்கள் குறித்தும் இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சோ என்ன நூல் அப்படின்னா மகாவம்சம். மகாவம்சம் எழுதினது யாரு? மகாவம்சம், தீபவம்சம், இண்டிகா யாரு கேக்கல. மெகஸ்தனிஸ். ஓகேவா? மெகஸ்தனிஸ் எழுதுனதுதான் மகாவம்சம், தீபவம்சம், அதுக்கப்புறம் இண்டிகா. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை கால வரிசையில் விவரிக்கும் குறிப்பு வரலாற்று குறிப்பு, கிரானிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அடுத்தது எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ். எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு பண்டைய கிரேக்க நூல். ஓகேவா? இதுதான் நோட் பண்ணிக்கணும். என்ன நூல்? கிரேக்க நூல். இததான் மாத்தி நமக்கு ரோமானிய நூல் அப்படின்னு கொடுத்தானா அவசரத்துல ஓகேன்னு போட்டு வந்திருக்கோம். சோ கிரேக்க நூல். இதோட ஆசிரியர் யாருன்னு தெரியாது. பெரிப்ளஸ் அப்படின்னா மீனிங் என்னன்னா கடல் வழிகாட்டி அப்படிங்கிறது. சோ மாலுமிகள் இந்த வழிகாட்டிகளை கடற்பயணத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பு தான் என்னன்னா எரித்ரிய கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை ஆகிய சங்ககால துறைமுக பட்டினங்கள் குறித்தும் சேர பாண்டிய அரசர்கள் குறித்தும் இந்த நூல்ல குறிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. எந்த நூல் அப்படின்னா எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி. சோ பிளினியின் இயற்கை வரலாறு. ரோமானியரான மூத்த பிளினி என்பவர் இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. லத்தீன் மொழியில எழுதப்பட்ட இந்த நூல். ஓகேவா? சோ இது லத்தீன் நூல், இது கிரேக்க நூல். சோ இந்த நூலும் ரோமானிய பேரரசின் இயற்கை வளங்கள் குறித்து விவரிக்கும். சோ இதுலதான் இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இந்த மிளகு பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த பருவ காற்று, சோ இந்த ஆப்பிரிக்கால அருகில் உள்ள ஓசலிஸ் அப்படிங்கிற துறைமுகத்துல இருந்து பருவக்காற்று சரியா வீசுச்சு அப்படின்னா 40 நாட்கள்ல இந்தியாவை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த பாய்மர கப்பல் எல்லாம் அந்த டைம் வச்சிருப்பாங்க. சோ அது அந்த காத்தடிக்கிற திசையில அது நகர்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி கரெக்டா காத்து தென்மேற்கு பருவக்காற்று கரெக்டா வீசுச்சுன்னா 40 daysல நம்ம போய் இந்தியாவை ரீச் ஆயிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் கேரள கடற்கரையில் இருந்த பக்காரே அப்படிங்கிற துறைமுகத்தையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் குறித்தும் இவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. சோ பக்காரே துறைமுகம் இன்னைக்கு என்ன பெயர்ல குறிக்கப்படுது அப்படிங்கிறது தெரியலன்னு கொடுத்திருப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்தியாவோட நடைபெற்ற மிளகு வணிகத்தால் ரோமானிய நாட்டு செல்வம் கரைந்தது குறித்து பிளினி ஆதங்கப்படுறாரு. சோ அதாவது இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம மிளகுக்கு எந்த அளவு மதிப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத அறிய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தாலமியின் புவியியல். சோ 2ஆம் நூற்றாண்டில் நிலவிய ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு விவரம், நிலப்படம் இதெல்லாம் வச்சு ஆவணம் தான் தாலமியோட புவியியல். சோ இல்ல காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, கன்னியாகுமரி, முசிறி, சோ இந்த துறைமுக பட்டங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பேர்ல இந்த மாதிரிதான் இருக்கும். கபரி, செம்போரியம், கொர்க்கை, கொமாரியா, முசிறிஸ். சோ இந்த மாதிரி பெயர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த பியூட்டங்கிரியன் அட்டவணை இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோமானிய பேரரசோட சாலைகள் பற்றி விளக்கமான ஒரு நிலப்படம், ஒரு மேப் மாதிரி, ஒரு மேப் ரூட் மாதிரி இருக்கக்கூடியதுதான் இந்த பியூட்டங்கிரியன் நிலப்படம் அப்படிங்கிறது. இது எந்த பேரரசை பத்தி சொல்லுது அப்படின்னா ரோமானிய பேரரசு, அவங்களோட சாலைகள் அது குறிச்ச ஒரு விளக்கம் நிலப்படம். இதுல பண்டைய தமிழகம், முசிறி துறைமுகமும் பல இடங்களும் குறிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? சோ இந்த மேப்ல நம்ம தமிழ்நாடெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல இலங்கை தீவு டாப்ரோபேன் அப்படின்னும் முசிறி துறைமுகம் முசிறிஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இப்ப டாப்ரோபேன் அப்படின்னு சொல்லி எந்த பிளேஸ மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா இலங்கை தீவு. அடுத்தது வியன்னா பாப்ரஸ். சோ இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. வியன்னா பாப்ரஸ் அப்படிங்கிறது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கிரேக்க ஆவணம். சோ இது முசிறியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பா குறிப்பு இருக்கும். சோ எங்க நடைபெற்ற வணிகம்னா முசிறியில. சோ இப்போ இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரியாவோட தலைநகரான வியன்னா. சோ நம்ம அன்னைக்கு மேப்ல பார்த்தோம் இல்லையா ஆஸ்திரியா. சோ அதோட கேபிட்டலான வியன்னால தான் வச்சிருப்பாங்க. அங்க தேசிய நூலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பாப்ரஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. சோ இப்போ ஒரு மியூசியம் வேர்ல்ட்லயே ரொம்ப பெருசான ஒரு மியூசியம் எந்த பிளேஸ்ல ஓபன் பண்ணாங்க? எஜிப்த். ஓகேவா? எஜிப்த்ல ஓபன் பண்ணிருக்காங்க.
ஓகே. சோ இந்த பாப்ரஸ் அருங்காட்சியகத்துல இதை வச்சிருக்காங்க. அண்ட் இது வணிகர்களுக்கு இடையேயான எழுத்துப்பூர்வமான ஒரு உடன்படிக்கை. சோ ஹெர்மாபோலன் என்ற பெயருடைய கப்பல் ரோமானிய நாட்டிற்கு ஏற்றுமதியான மிளகு தந்தம் போன்ற சரக்குகள் குறித்து பட்டியலும் இதுல இருக்கும். அண்ட் பாப்ரஸ் அப்படிங்கிறது என்னன்னா பண்டைய எகிப்தில் பாப்ரஸ் அப்படிங்கிற ஒரு நாணல்ல இருந்து தயாரிக்கப்பட்ட தாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இக்காலத்தில் எழுதுவதற்கு இதைதான் பயன்படுத்தினாங்க. ஓகேவா? சோ நாணல் அப்படின்னா என்ன? தொகை. வகையில ஒண்ணு. ஆமா, ஓகேவா? மூங்கிலையும் நாணல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நாணல் பெட்டி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மூங்கில்ல செஞ்ச பெட்டிய. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து சங்க காலம். சோ சங்க காலம் அல்லது வரலாற்று தொடக்க காலம் தென்னிந்திய வரலாற்றின் சிறப்பு மிக்க காலம். சோ இதுல இலக்கியம், தமிழ் பிராமி கல்வெட்டு உள்ளிட்ட எழுத்துப்பூர்வமான சான்றுகள் கிடைத்துள்ளதால் சங்க காலம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல இருந்து மாறுபட்டு சிறப்புடன் விளங்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் கால முறைமை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சங்க காலத்தை கால வரையறை செய்வதில் அறிஞர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். சோ மூன்றாம் நூற்றாண்டு, கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தை தான் மேக்சிமம் நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அசோகரோட கல்வெட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பற்றிய குறிப்புகள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதை பத்தி எல்லாமே. அண்ட் எந்த குப்த அரசரை பத்தி அசோகர் கல்வெட்டுல இருக்கும்? எந்த குப்த அரசர்? புத்தகுப்தரா? இல்லையே. இரண்டாம் நெப்போலியன். எஸ், சமுத்திரகுப்தர். ஓகேவா? சமுத்திரகுப்தர். சோ சமுத்திரகுப்தர் வி.ஏ. ஸ்மித் என்னன்னு சொல்லுவாரு? எஸ், இரண்டாம் நெப்போலியன். ஓகேவா? இரண்டாம் நெப்போலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அசோகரின் கல்வெட்டுகள் பயன்படுத்திய பிராமி வரி வடிவத்துக்கு அசோகன் பிராமி அப்படின்னு சொல்லி பெயர். சோ திணை அப்படின்னு எடுத்துட்டோம்னா தமிழோட தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்துல திணை அப்படிங்கிற கருத்து சொல்லியிருப்பாங்க. திணை அப்படிங்கறதோட பொருள் என்ன? ஒழுக்கம். எஸ், ஒழுக்கம் அப்படிங்கறதுதான் திணையோட பொருள். சோ இதுல வந்து நமக்கு மேக்சிமம் இந்த சங்க செய்யுள் எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா திணை அடிப்படையில தான் அதை தொகுத்து வச்சிருப்பாங்க. சோ இது வந்து மனித வாழ்க்கை, இயற்கையோடு மனிதர்கள் கொண்டிருந்த நெருக்கமான உறவை எல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டும். சங்ககால செய்யுளை பொருண்மை அடிப்படையில் பொதுவாக அகத்திணை பாடல், புறத்திணை பாடல் அப்படின்னு சொல்லி ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அகத்திணை அப்படிங்கிறது காதல் வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் சொல்லக்கூடியது. புறத்திணை அப்படிங்கிறது வாழ்வோட பிற அம்சங்கள், குறிப்பா போர், வீரம் இத பத்தி எல்லாம் பேசக்கூடியது. சோ ஐந்திணை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 5 வகை நிலப்பகுதிகள் இருக்குது. தமிழ்நாட்டுல இந்த 5 வகையான நிலப்பகுதிகளை தான் இங்க சொல்லியிருப்பாங்க. சோ என்னெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சோ குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த பகுதி, முல்லை வந்து காடும் காடு சார்ந்த பகுதியும், அடுத்தது மருதம் வயலும் வயலும் சார்ந்தது, கடல் சார்ந்தது நெய்தல். சோ முறைமையில் பிரிந்தது வறண்ட நிலப்பகுதி அப்படிங்கிறது பாலைன்னு சொல்லுவோம். சோ இத வந்து யாரெல்லாம் எழுதியிருப்பாங்க? குறிஞ்சி வந்து யாரு சொல்லியிருப்பா? அதோட ஆசிரியர் கலித்தொகையில கபிலர். ஓகே. முல்லையோடது யாரு? நப்பூதனார். அது முல்லை பாட்டு. பேயனார். ஓகேவா? பேயனார். சோ மருதம் ஓரம் போகியார். வயல்ல வந்து ஓரமா போகணும். அடுத்தது நெய்தல் அம்முவனார். ஓகே. பாலை ஓதலாந்தையார். ஓகேவா? பாலையில தான் வந்து ஆந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சங்ககால அரசியல், பண்டைய தமிழக அரசியல் நிலை. சோ சங்க காலத்துக்கான அடித்தளம் அப்படிங்கிறது எந்த டைம்லயே வந்திருக்கும்னா இரும்பு காலத்துல வந்து வேர் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வேளிர்கள் அப்படிங்கிறவங்கள நம்ம சங்க காலத்துல குறுநில மன்னர்கள், இவங்களதான் வேளிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ கிழார் அப்படின்னா மீனிங் என்ன? கிழார் குறுநில மன்னர் மாதிரி. குறுநில மன்னர்கள். இல்ல என்னங்க விட்டு கேக்குது. சோ நில உரிமையாளர்கள், அரசர்கள், சோ இவங்களையும் கிழார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா?
ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மௌரிய பேரரசர் அசோகர் கலிங்கத்தையும் ஆந்திரம் கர்நாடகம் சில பகுதிகளையும் படையெடுத்து வென்றிருப்பாரு. ஸோ இந்த போர் வெற்றிக்கு அப்புறமா அந்த போரெல்லாம் துறந்து அதை விட்ட ஒரே ஒரு அரசன் யாரு? அசோகர் தான். ஓகேவா? சோ இந்த கலிங்க போருக்கு அப்புறமா தான் எல்லாத்தையும் விட்டிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூவேந்தர். ஸோ சங்ககால ஆட்சியாளர்களை சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிற மூவேந்தர்கள் தான். சொல்லுங்க. கேக்கல, நீங்க சொல்றது விட்டு கேக்குதா மேம்? இப்ப கேக்குது. கலிங்க போர் இயர் என்ன மேம்? 61 261. 260. Yes. 261. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சேரர். சோ அசோகரோட கல்வெட்டுகள்ல நம்ம வந்து கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோ இது வந்து சேரர் தற்காலத்து கேரளத்தையும் தமிழ்நாட்டோட மேற்கு பகுதியையும் ஆட்சி புரிந்தனர். சோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அவர்களோட தலைநகரா வஞ்சி இருந்திருக்கும். அண்ட் துறைமுகப்பட்டினமா முசிறியும் தொண்டியும் இருந்தது. சோ தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற கரூர் தான் வஞ்சி அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. அண்ட் கேரளத்துல வந்து திருவஞ்சை களம் அப்படிங்கிற ஒரு பிளேஸும் இருக்கு. சோ அந்த இதுதான் வஞ்சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணதா சொல்றாங்க. சோ சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்து சேர அரசர்கள் குறித்தும் அவர்களுடைய நாட்டின் எல்லைகளை குறித்தும் பேசுகிறது. சோ இதுல வந்து எத்தனை மொத்தம் நமக்கு பாடல்கள் கிடைச்சிருக்கு பதிற்றுப்பத்துல? பதிற்றுப்பத்துல 80. ஓகே. எந்த 10 இருக்காது? ஃபர்ஸ்ட் இருக்காது. கடைசி 10. ஃபர்ஸ்டும் கடைசியும் இருக்காது. ஓகே. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த பதிற்றுப்பத்து 2ஆம் பத்து யாரு எழுதினது? குமட்டூர் கண்ணனார். குமட்டூர் கண்ணனார். 3ஆம் பத்து பாலை கௌதமனார். 4 காப்பியனார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பால் வரும், அதுக்கப்புறம் காப்பி வரும். 5ஆம் பத்து பரணர். ஓகேவா? பரணர். 6ஆம் பத்து காக்கை பாடினியார் நச்சல்லையார். ஓகே. 7ஆம் பத்து கபிலர். ஓகேவா? 8ஆம் பத்து அரிசில் கிழார். 9ஆம் பத்து பெருங்குன்றூர் கிழார். எஸ், பெருங்குன்றூர் கிழார் தான் வந்து 9ஆம் பத்து. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து சேரர்கள் பனம்பூ மாலை அணிந்தனர். அண்ட் கரூரை எடுத்த புகழூரில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் தான் சேர மன்னர்களோட 3 தலைமுறையை நமக்கு குறிப்பிடுது. சோ மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா கரூர்ல கிடைச்சிருக்குது. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு புறத்துல யானையும் இன்னொரு புறத்துல அங்குசம் வில்லும் அம்பும் பொறித்த சேரர் நாணயம் அப்படிங்கிறது இதை சொல்லியிருக்கிறாங்க. சோ இது வந்து தெரியணும். இது எந்த இதோட நாணயம் அப்படின்னு கேட்டா சேரர்களோடது. ஒரு பக்கம் யானை இருக்கும், இன்னொரு பக்கமும் அங்குசமும் வில்லும் இருக்கும். சோ சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவன் குறித்து சிலப்பதிகாரம் விரிவா சொல்லுது. சிலப்பதிகாரத்தை இயற்றியது இளங்கோவடிகள். சோ இது நமக்கு தெரியும், சேரன் செங்குட்டுவனோட தம்பி இவரு. அண்ட் வில்லும் அம்பும் சேரர்களோட இலச்சினை. சோழர்கள் பார்த்தோம் அப்படின்னா காவிரி வடிநில பகுதி தமிழ்நாட்டின் வடபகுதியை ஆண்ட சோழர்களுக்கு தலைநகர் எது அப்படின்னா உறையூர். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா துறைமுகப்பட்டினம் காவிரி பூம்பட்டினம். சோ காவிரி பூம்பட்டினத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா பூம்புகார். சோ இது வங்கக்கடல்ல காவிரியாறு கலக்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இதுல பார்த்தோம் அப்படின்னா பட்டினப்பாலை அப்படிங்கிற ஒரு நூல்ல இந்த காவிரி பூம்பட்டினம் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ இதை எழுதினது கடியலூர் உருத்திரங்கடனார். காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை சிலப்பதிகாரத்திலையும் சொல்லியிருப்பாங்க. சோழ மன்னர்களோட தலை சிறந்தவராக போற்றப்படக்கூடிய அரசன் தான் கரிகால சோழன். சோ இவரு நமக்கு தெரியும், நீர்வழத்தெல்லாம் பெருக்கி திறம்பட பயன்படுத்தி பாசன வசதிகளுக்கு யூஸ் பண்ண வச்சிருப்பாங்க. அண்ட் பிற்கால சோழர் ஆட்சியில 10ல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை உச்சத்தை எட்டிய பாசன நீர் மேலாண்மைக்கு யாருதான் வித்துட்டு இருப்பாங்க அப்படின்னா கரிகால சோழன் தான். சோ பாண்டியர் சேரர் ஏனைய குறுநில மன்னர்களையும் எதிர்த்து கரிகாலன் போரிட்டார். சோழர்களின் நிலச்சினை வந்து புலி.
சோ இவங்க வந்து சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். அவற்றின் முகப்பில் புலியின் உருவமும் மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் காணப்படும். ஓகேவா, சோ ஒரு சைடு வந்து புலி இருக்கும், இன்னொரு பக்கம் புனித சின்னம், அதுக்கப்புறம் யானை பொறிக்கப்பட்ட சங்ககால சோழ நாணயங்கள். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சங்ககால பாண்டியர் நாணயம். சோ இரட்டை மீன் அப்படிங்கிறது தான் பாண்டியர்களோட சின்னம். சோ இதுல வந்து பாண்டியர் குறித்தும் அசோகர் கல்வெட்டுல இருக்கு. அண்ட் இவங்களோட தலைநகரம் மதுரையை தலைநகரா வச்சு ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பாண்டியன் நெடுஞ்செழியனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு தான் என்னன்னா இந்த மாங்குளம் கல்வெட்டு. இதுல வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல தான் இருக்கும். சோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மாங்குளம் கல்வெட்டு யாரை பத்தி சொல்லுதுன்னு கேட்பாங்க, இல்லைன்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை பத்தி சொல்ற கல்வெட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 2 மாடல்லையும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெடியோன் முடத்திருமாறன் பல் யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி ஆகியோர் குறிப்பிடத்தக்க பாண்டிய மன்னர்கள். சோ பாண்டியர்களின் இலச்சினை என்னன்னா மீன். சோ நம்ம சேர சோழ பாண்டியர்கள் வந்து சவுத் இந்தியன் கிங்டம் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். சோ அவங்களோட கல்வெட்டுகள் என்ன, எப்படி ஆட்சி புரிஞ்சாங்க, கிங்கோட ஆர்டர் எல்லாம் வந்து அதுல பார்க்கலாம். அடுத்தது வேளிர் குடித்தலைமை. சோ தமிழகத்தை ஆட்சி புரிந்த மூவேந்தர்களை தவிர பல குறுநில மன்னர்களும் சிறிய பகுதிகளில் குடித்தலைமை ஏற்றிருந்தாங்க. இந்த குறுநில மன்னர்களை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா வேளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேளிரில் கடையேழு வள்ளலான பாரி, காரி, ஓரி, நள்ளி, பேகன், ஆய், அதியமான் இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. சோ இதுல முல்லைக்கு தேர் தந்தவர் யாரு? பாரி. ஓகே, மயிலுக்கு போர்வை போர்த்தியது பேகன் மேம். ஓகே, புலவர்களுக்கு பரிசு வழங்கியவர் யாரு? அதியமான். ஓகே, சோ நீலநாகத்தின் ஆடையை எடுத்து இதுக்கு கொடுத்திருப்பாங்கல்ல, அது யாரு? ஆயண்டிரன். இரவலருக்கு குதிரை கொடுத்தவர் காரி. காரி. ஓகேவா, எஸ். ஓகே, ஓரி தான் வந்து அவரோட நாடு முழுவதையும் வந்து அந்த பாணர்களுக்கு கொடுத்திருப்பாரு. ஓகேவா, ஓகே. நளிமலை நாடன் யாரு? நள்ளி. அவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்தது அதியமான். சோ இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஓகே, சோ இது வந்து எத்திக்ஸ் புக்ல அந்த பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புலவர்களோடு நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்த வேளிர்களின் கொடைத்திறம் இலக்கியங்களில் போற்றப்படுகிறது. சோ சங்ககால சமூகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு இரும்பு காலத்தை சேர்ந்த பல சமுதாயங்கள் பழங்குடி சமுதாயங்களாக இருந்தன. அண்ட் இந்த சங்ககால சமூகம் பழங்குடி குலத்தலைமை சமுதாயத்திலிருந்து ஒரு பெரும் பரப்பை ஆட்சி செய்யும் மன்னர் ஆட்சி முறைக்கு மாறிட்டு இருந்திருக்கும். சோ சமூக பிரிவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம சங்ககால தமிழ் சமூகத்தில் சமூக பிரிவுகள் வேரூந்த தொடங்கின. சோ பாணர், பரதவர், எயினர், உழவர், காணவர், வேட்டுவர், சோ எல்லாருமே வந்து அவங்க பண்ற அந்த குலம், அவங்க பண்ற வேலையோட அடிப்படையில இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அண்ட் அரசர்களும் குலத்தலைவர்களும் உயர் பிரிவினரா இருந்திருப்பாங்க. சோ அந்தணர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்ட பூசாரிகள் இருந்தாங்க. கைவினை தொழில் புரிந்த பானை செய்வோர், உலோக வேலை செய்வோர் இவங்களும் இருந்திருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா வட இந்தியால காணப்பட்ட ஜாதி அமைப்பு தமிழகத்துல இருந்திருக்காது அப்படிங்கிறது இந்த டைம்ல. நம்ம சங்க காலத்துல வந்து அந்த ஜாதி அமைப்பு வந்து இருந்திருக்காது. சோ இது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஆனா அதுக்கு பதிலா ஐவகை நில சூழல் மற்றும் செய்தொழில் அடிப்படையில நம்ம சமூக குழுக்களா ஸ்பிளிட் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் வேளாண் வளர்ச்சி, கால்நடை வளர்ப்பு, இயற்கை வளங்கள், வனவிலங்குகள் இது எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு பாதித்திருக்க வேண்டும். சோ வேட்டையாடி வாழ்ந்து வந்து சில பிரிவினர் வனப்பகுதியில் வாழ கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது காலப்போக்கில் உடல் உழைப்பு தொழிலாளர்களாக மாறியிருக்கலாம். வேளாண் பகுதியில் வேளாண் வளர்ச்சிக்காக சில குறிப்பிட்ட சமூக பிரிவினர் பெரும் அளவுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா உடல் உழைப்பை தந்து அவங்க வந்து உழைச்சிருப்பாங்க. அண்ட் பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா சங்க இலக்கியங்களை நம்ம நிறைய பாடல்கள் அப்படிங்கிறது பார்த்திருப்போம். சோ எல்லாத்துலயும் வந்து தாய், தலைவி, செவிலி தாய், தோழி இவங்களெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோ பாணர் குல பெண்கள், நாட்டிய மகளிர்,
பெண்பார் புலவர்கள், அரச மகளிர், சோ இவங்க பற்றி, அதுக்கப்புறம் ஐவகை நிலங்கள் குறித்தும் சங்க இலக்கியங்கள் நமக்கு யூஸ்வலா சொல்லும். வெண்ணி என்ற ஊரை சார்ந்த வெண்ணிய குயத்தியார், சோ இவங்க வந்து பெண்பார் புலவராக அறியப்படுறாங்க. அப்புறம் வந்து மகளிர் திணைப்புணம் காத்தல் குறித்து உமணர் குல மகளிர் உப்பு விற்றது. ஓகேவா, உப்பு விற்கிறவங்க வந்து உமணர் குலம். ஓகேவா, இதுவும் இம்பார்ட்டன்ட். இதன் மூலம் பெண்கள் முதல்நிலை உற்பத்தியில ஈடுபட்டதை அறியலாம். பெண்கள் தங்கள் கணவரோடு உயிர் திறக்க முன்வந்ததை அக்கால இலக்கியங்களில் சில இடங்களில் காணலாம். சோ சதி ஒழிப்பு சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்டா 1829 1829. சோ வில்லியம் பெண்டிங் பிரபு கொண்டு வந்திருப்பாரு. என்ன டேட்? December 4 மேம். டிசம்பர் 4. சோ வங்காளத்துல சதியை ஒழிச்சது யாரு? ராஜாராம் மோகன் ராய். அவரு கூட சேர்ந்து யாரு அவரு ஹெல்ப் பண்ணி இருப்பாரு? சோ யாரு ஒழிச்சா? William Carey ma'am. வில்லியம் கேரி. ஓகேவா, வில்லியம் கேரி. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா சதிய தடை பண்ணது யாரு? Victoria Maharani. விக்டோரியா மகாராணி. ஓகே. சோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சதி அபாலிஷன் ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? 1987 1987. ஓகேவா. சோ அது எந்த பிளேஸ்ல நடந்த கேஸ பேஸ் பண்ணி வந்திருக்கும்? கர்நாடகால, ராஜஸ்தான். ஓகேங்களா, ராஜஸ்தான். எஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரம். திணை கோட்பாடு விளக்குவது போலவே சங்ககால பொருளாதாரம் நிறைய வகையா இருந்திருக்கும். சோ வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, வணிகம், பண பரிமாற்றம், சோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சார்ந்துதான் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது இயங்கி இருக்கும். அண்ட் வேளாண்மை உற்பத்தி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சங்ககால மக்களோட உயிர் வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்வதில் வேளாண்மை தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்திருக்கும். சோ நெல், கரும்பு, சிறுதானியங்கள் எல்லாம் பயிரிடப்பட்டுச்சு. நன்சை நிலத்திலும் புன்சை நிலத்திலும் பயிர் தொழில் நடைபெற்றது. ஆற்று வடிநீர் பகுதிகளிலும் குளம், ஏரி போன்ற நீர்நிலைகளால் பாசன வசதி பெற்ற பகுதிகளிலும் நெல் வந்து பயிரிடப்பட்டது. ஓகே, இந்த நன்சை புன்சை அப்படின்னா என்ன? நன்சைனா என்னது, புன்சைனா என்னது? புரியலைங்க, விட்டு விட்டு கேக்குது. புன்சைனா நீர் நிறைந்த பகுதி, புன்சைனா இந்த பருவம் வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அதுதான். ஓகேவா. ஓகே. புன்சைனா மழை தேவைப்படாது மேம் அதிகமா, ஆனா புன்சைக்கு மழை வந்தா மட்டும்தான் பயன்படும் மேம். எஸ், அதேதான். ஓகேவா. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தானியங்கள் புன்சை நிலத்தில் பயிரிடப்பட்டன. செந்நெல், வெண்ணெல், ஐவன நெல் என பல வகையான நெல்கள் குறித்து இலக்கியங்கள் குறிப்பிட்டிருக்குது. சோ வனப்பகுதிகளில் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறைக்கு என்ன பெயர் அப்படின்னா புனம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் கால்நடை வளர்ப்பு எடுத்துட்டீங்கன்னா பசு, எருமை, காளை, சோ இந்த மாதிரி எல்லா கால்நடைகளையுமே வளர்த்து தங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிட்டாங்க. சங்ககால கைவினை மற்றும் தொழிற்கூடங்கள். சோ கைவினை தயாரிப்புகள் மிக நுண்ணிய வேலைப்பாடுடைய தொல்பொருட்களும் நகர வாழ்வின் முக்கியமான அடையாளங்கள். சோ சங்க காலத்துல பல்வேறு பொருட்களை தயாரிக்கும் நிபுணத்துவம் பெற்ற தொழிலாளர்கள் இருந்தாங்க. பொருள் உற்பத்தி செய்யும் அமைப்புகள் தொழிற்கூடங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ மட்கலன்கள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மட்கலன்களை செய்வது பரவலாக எல்லா இடங்கள்லயும் காணப்பட்டுச்சு. சோ இத வந்து இந்த பலவிதமான மட்கலன்கள் கலம் செய்கோ அப்படிங்கிறவங்க இதை செஞ்சிருப்பாங்க. ஓகேவா, மட்கலன்கள் செஞ்சவங்க வந்து கலம் செய்கோ. சோ இதுல வந்து கரிய நிறத்தை தான் இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும். அண்ட் அதுல செந்நிற வண்ணம் பூசிய வெள்ளை கோடுகள் வரையப்பட்டிருக்கும், ரசட் கோட்டட். அண்ட் கருப்பு நிற, சிவப்பு நிறத்தவை என்று பலவிதமான மட்கலன்கள் இருந்தன. சோ இந்த மாதிரி இருந்திருக்கும். ஓகேவா, இந்த கருப்பு, சிவப்பு, சோ வெறும் சிவப்பு கலர்ல இந்த மாதிரி ஷேப்ல எல்லாம் இருந்திருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இரும்பு உருக்கு தொழில். இரும்பை கொண்டு கருவிகள் செய்வது முக்கியமான தொழிலாக இருந்திருக்கிறது. சோ இது வந்து இன்னொரு கேட்டகரி. பளபளப்பான வண்ணப்பூச்சுடைய அலை போல் தீட்டப்பட்ட மட்கலன். ஓகேவா, கொஞ்சம் பாக்குறதுக்கு வந்து ஷைனிங்கா இருந்திருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த இரும்பு உலைகள். சோ இரும்பை உருக்கும் உலைகள் அகழாய்வு மேற்கொண்ட பல இடங்களில் கொல்லுலை, உருக்கு உலை, சோ இதெல்லாம் இருந்ததுக்கான அடையாளம் இருக்கு. அண்ட் இது ரொம்ப முக்கியம், கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழாய்வில் வெளிப்பட்டுள்ளன. சோ எங்க இரும்பு உருக்கு உலைகள் இருந்துச்சு அப்படின்னா கொடுமணல் மற்றும் குட்டூர். அதே போல இரும்பு கருவிகள் செய்தோர் குறித்தும் சங்க இலக்கியத்துல சொல்லியிருப்பாங்க.
உழுக்கருவிகள், வாள், ஈட்டி, கத்தி போன்ற படைக்கருவிகளும் தயாரிக்கப்பட்டன. புதுச்சேரியில் கிடைத்த இரும்பு வாள்கள் இதெல்லாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஷேப்ல லென்த் எல்லாம் வேரி ஆகி இதெல்லாம் எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா புதுச்சேரியில கிடைச்சிருக்கு. அடுத்தது கல்லில் செய்த அணிகலன். சோ சங்க காலத்து மக்கள் பலவிதமான அணிகலன்களை அணிந்து தங்களை அழகுபடுத்திக் கொண்டனர். எளிய மக்கள் பூக்களையும் இலை தழைகளையும் சூடிக்கொண்டனர். சுட்ட களிமண், உலோகம் ஆகியவற்றிலும் அணிகலன்கள் செய்து அணிந்தனர். சோ செல்வந்தர்கள் எடுத்தீங்கன்னா செம்பு, தங்கம், வெள்ளி, சோ இந்த மாதிரி உலோகங்கள்ல செய்த நகைகளில் நவமணிகளையும் பதித்து அழகுபடுத்தி அணிந்தனர். அண்ட் தங்கத்தாலான அணிகலன்களை சங்ககால மகளிர் பரவலாக அணிந்திருந்தனர். ரோமானியர்களின் நாணயங்களை கொண்டு நகைகள் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. சோ இந்த நகை அப்படின்னாலே நமக்கு எந்த பிளேஸ் தான் ஞாபகம் வரணும்னா கேரளத்துல இருக்கக்கூடிய பட்டணம். சோ இங்கதான் வந்து பொன்னை உருக்கும் உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் வந்து அதிகமா கிடைச்சிருக்கும். சோ அது போக பாத்தீங்க அப்படின்னா பெருங்கற்காலத்தை சேர்ந்த அகழாய்வு களமான சுத்துக்கேணி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அரிக்கமேடு, கீழடி பட்டணம் இங்கேயும் வந்து தங்க அணிகலன் கிடைச்சிருக்கும். ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு? தூத்துக்குடி. தூத்துக்குடி. ஓகே. சோ கண்ணாடி மணிகள். கண்ணாடி மணிகள் பாத்தீங்க அப்படின்னா சிலிக்கா மற்றும் பிற பொருட்களை உலையில் இட்டு உருக்கி நீண்ட சிறிய குழல்களாக்கி அதுக்கப்புறமா அதை சிறு சிறு மணிகளா செஞ்சிருப்பாங்க. இந்த கண்ணாடி மணிகள் வந்து பல்வேறு வண்ணங்கள், வடிவங்கள்ல தயாரிக்கப்பட்டுச்சு. சோ மெயினா பார்த்தோம்னா அரிக்கமேடு, கடலூருக்கு அருகில் உள்ள குடிக்காடு அப்படிங்கிற ஊரிலும் கண்ணாடி மணி செய்யும் தொழில்கள் இருந்திருக்கு. சோ விலை உயர்ந்த நவமணி கற்களை வாங்க இயலாதவர்கள் இந்த கண்ணாடி மணிகளை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சங்க காலத்தை சேர்ந்த செம்மணிகள் வந்து இதுதான். இந்த மாதிரி குட்டி குட்டி அந்த பாசி மாதிரி இருக்கும். பொறிப்பு வேலைப்பாடுடைய சங்ககால செம்மணிகள். சோ இந்த மாதிரி அதுலயே டிசைன் பண்ணிருப்பாங்க. சோ தங்க கோடாரி வடிவ நகை. சோ இது வந்து ஒரு நகை. ஓகேவா? சோ இந்த ஃபிஷ் எல்லாம் இப்ப செஞ்சு போடுறாங்கல்ல செயின்ல, டாலர் அந்த மாதிரி. அண்ட் இது பாத்தீங்கன்னா தங்கத்தாலான தொங்கல் அணி பொருந்தல்ல வந்து கிடைச்சிருக்கு. சோ இது கேட்பாங்க எந்த பிளேஸ்ல கிடைச்சது அப்படின்னு. இந்த பிக்சருமே இம்பார்ட்டன்ட். இது கீழே கொடுத்திருக்கிறது வந்து படிக்கணும். அடுத்தது தங்கத்தாலான அணிகலன் வந்து பட்டணத்துல கிடைச்சிருக்கும். அடுத்தது முத்து குளித்தலும் சங்கு வளையலும். கீழடி அகழாய்வின் போது ஒரு முத்து வந்து கிடைச்சிருக்குது. அண்ட் சங்குகளை அறிந்து வளையல் செய்யும் தொழிலும் சங்க காலத்தில் சிறப்புற்றிருந்தது. ஸோ வெம்பக்கோட்டை எங்க இருக்குது? விருதுநகர். எந்த ஆற்றங்கரையில இருக்கும்? வைப்பாறு ஆற்றங்கரை. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாம்பன் கடல் பகுதிகளில் சங்குகளை சேகரிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் கைவினை கலைஞர்கள் அவற்றை அழகுற அறுத்து எழிலான வளையல்களை செஞ்சிருப்பாங்க. எழில் அப்படின்னா பொருள் என்ன? அழகு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் சங்கு வளையல்கள் அணிந்திருந்தது குறித்து சங்க இலக்கியங்களில் குறிப்புகள் காணப்படுகின்றன. நெல் மணிகளை பதித்து அடையாளமிட்ட சுடுமண்ணில் செய்யப்பட்ட அச்சு கீழடியில இருந்து கிடைச்சிருக்கும். ஓகேவா? சோ இது இந்த நம்ம முத்திரை பொறிக்கிறோம் இல்லையா? சோ அதுலயே வந்து நெல் மணியை வச்சு இந்த மாதிரி இது பண்ணிருக்காங்க பாருங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து துணி நெசவு. துணி நெசவு அப்படிங்கிறது இன்னொரு முக்கிய தொழில். சோ இது வந்து கொடுமணல்ல வந்து அந்த நூல் நூற்கும் கதிர்கள் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஸ்பிண்டில் ஓர் அப்படிங்கிறது. அண்ட் கலிங்கம் மற்றும் பிற வகை துணி வகைகள் குறித்து இலக்கியங்கள்ல குறிப்பு இருக்குது. பெரிப்ளஸ் என்ற நூலில் தமிழகத்தில் துணிகள் நெய்யப்பட்டது குறித்த தகவலும் இருக்குது. அப்ப இந்த ஸ்பிண்டில் ஓர் அப்படின்னா என்னன்னா பருத்தியிலிருந்து நூலை எடுப்பதற்கு நூல் நூற்கும் கதிர் பயன்படும். ஓகேவா? அதுக்குதான் இந்த இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, பருத்தியில இருந்து நூலை எடுக்கிறதுக்காக. சோ பண்டமாற்றம், வணிகம், வணிகர்கள், வணிக பெருவழிகள். சோ நமக்கு பண்டமாற்றம் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? சோ நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கும். அப்ப நமக்கு தேவையான ஒரு பொருள்னு ஒண்ணு இருக்கும். அப்ப இப்ப நம்ம கிட்ட உப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுத்துட்டு அந்த உப்புக்கு பதிலா இன்னொரு விஷயத்த வந்து நம்ம வாங்கிப்போம். சோ அதுதான் வந்து பண்டமாற்ற முறை அப்படிங்கிறது. இதுல வந்து உப்பு அப்படிங்கிறது ரொம்பவே விலை உயர்ந்த பொருளா கருதப்பட்டுச்சு. அதை கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கிக்கிட்டாங்க. சோ கடல் மீன், உப்பு இந்த மாதிரி எல்லாமே பார்கெனிங் பண்ணியிருப்பாங்க. சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வணிகர்கள். சோ தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகன், நிகாமா ஆகிய சொற்கள் ஆளப்படுகின்றன. சோ பொன் வணிகர்கள், துணி வணிகர்கள், உப்பு வணிகர்கள் என்று குறிப்பிட்ட பண்டத்தை மட்டும் வியாபாரம் செய்த வணிகர்களும் இருந்திருப்பாங்க. சோ உப்பு வணிகர்களுக்கு தான் வந்து உமணர்கள் இவங்க. சோ இவங்க வந்து அவங்க ஃபேமிலியோட மாட்டு வண்டியில போயிட்டு வியாபாரம் பண்ணியிருப்பாங்க. சோ குப்தர்கள்ல வந்து ஒரே இடத்துல தங்கி வணிகம் செய்பவர்கள், வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்பவர்கள் யாரு?
ஒரே இடத்துல வணிகம் பண்றவங்க சிரேஷ்டி மேம். இன்னொரு இடத்துக்கு போய் வணிகம் பண்றவங்க சாத்தவாகா. ஓகே, ஒரே இடத்துல வணிகம் பண்றவங்க சிரேஷ்டி, இன்னொரு இடத்துல பண்றவங்க வந்து சாத்தவாகா அப்படிங்கிறது. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட போக்குவரத்து முறைகள். ஸோ மாட்டு வண்டிகள் அப்படிங்கறதெல்லாம் பயன்படுத்தி இருப்பாங்க. தமிழ்நாட்டோட பல்வேறு நகரங்களும் வணிக வழிகளால இணைக்கப்பட்டிருக்கும். கடற்பயணம் செய்கிறதுக்கு களம், பக்ரி, ஓடம், தோணி, தெப்பம், நாவாய் இதெல்லாம் பயன்படுத்தி இருப்பாங்க. ஸோ இதான் வந்து கொடுமணல்ல கிடைத்த செம்மணி கற்கள் பதித்த வெண்கலத்தாலான புலி. ஓகேவா? சோ அப்ப வெண்கலத்தாலான புலி அந்த செம்பன் பொதித்தது எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா கொடுமணல்ல. இது வந்து புதுச்சேரியோட ஆரோவில்ல கிடைத்த வெண்கல கிண்ணம். எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா பெருங்கற்காலம். அடுத்தது பொருந்தல் அகழாய்வில் கிடைக்கப்பெற்ற கண்ணாடி மணிகள். இது பட்டணத்தில் கிடைத்த நூற்பு கதிர். இது வந்து கொடுமணலில் கிடைத்த துணிகளும் நூற்பு கதிர்களும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உடைந்த சங்கு வளையல்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி. ஓகேவா? இந்த வளையலே வந்து உடைஞ்சு கிடைச்சிருக்கு. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பண்டமாற்றமும் நாணயங்களும். சோ பண்டமாற்று முறை மூலமாகவே மக்களிடையே பெருமளவில் பரிமாற்றம் நடைபெற்றுச்சு. சோ ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கியிருப்பாங்க. அது கொஞ்ச நாள் போக போக என்ன ஆயிருக்கும், இப்போ வேற கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் வர்றவங்க வந்து வரும்போது அது வந்து நாணயங்கள் அப்படிங்கறதெல்லாம் நடைமுறைக்கு வந்திருக்கும். சோ இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. நன்கு வடிவமைக்கப்பட்ட யவனர்களின் கப்பல் தங்கம் பிற உலோக காசுகளுடன் முசிறி துறைமுகத்திற்கு வந்து மிளகை ஏற்றி சென்றதாக எந்த செய்யுள் கூறும் அப்படின்னா அகநானூற்றுல 149ஆம் செய்யுள். இது ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஆனது. சோ இதுதான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ரோம் நகருக்கான கடல்வழி வணிக பாதை அப்படிங்கிறது. சோ இங்க இருக்கு பாருங்க கேப் மரீன். இங்க இருந்துட்டு ரோமுக்கு எப்படி கடல்வழி பயணம் மேற்கொள்றது அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் தமிழகமும் வெளிநாட்டு தொடர்புகளும். கிழக்கிலும் மேற்கிலும் பல வெளிநாடுகளுடன் தமிழர்கள் வணிக தொடர்பு வச்சிருந்திருப்பாங்க. சோ ரோமானிய சைடு போனது அதுக்கான சான்றுகள் இருக்கும். இவங்க வந்து அரபிக்கடலை கடந்து தமிழக கடற்கரைகளுக்கு வந்திருப்பாங்க ரோமானியர்கள். சோ மிளகு போன்ற நறுமண பொருட்கள், யானை தந்தம், நவமணி இந்த மாதிரி அரிய பொருட்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு போயிருப்பாங்க. நம்ம அங்கிருந்து என்னெல்லாம் இறக்குமதி பண்ணியிருப்போம்னா தங்கம், வெள்ளி, செம்பு எல்லாம் இறக்குமதி பண்ணியிருப்போம். சோ கிரேக்க, ரோமானிய, மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியர்களை தான் யவனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் ஆனது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சோ யவனர் எனும் சொல்லு கிரேக்க பகுதியான அயோனியா அப்படிங்கிறதுல இருந்து வந்திருக்கும். இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்தது தமிழ்நாட்டிலிருந்து செங்கடல் கரைக்கு. சோ செங்கடல் கடற்கரையில் உள்ள பெர்னிகே துறைமுகத்துல 7.5 கிலோ மிளகு இருந்த இந்திய பானையும் தேக்கு மரப்பலகை துண்டு தமிழ் பிராமி எழுத்து பொறித்த பானையோடும் கண்டெடுத்திருக்காங்க. சோ செங்கடல் கடற்கரையில் பெர்னிகே துறைமுகத்துக்கு வடபகுதியில் உள்ள இன்னொரு துறைமுகம் தான் குசேர் அல்காதி. சோ இந்த இடத்துல தமிழ் பிராமி எழுத்து கொண்ட 3 சுடுமண் பாண்ட துண்டுகள் வந்து கிடைச்சிருக்கும். சோ அவற்றில் பனை ஓரி, கண்ணன், சாத்தன் இவங்களோட அப்படின்னு எல்லாம் பேர் எழுதியிருப்பாங்க. இதுதான் அந்த மிளகு வைக்கப்பட்டிருந்த தமிழகத்தோட பானைகள். சோ பெரும்பத்தன் கல் அப்படிங்கிற கல் வந்து தாய்லாந்துல இருக்கக்கூடிய குவான்லுக் பாட் அப்படிங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு. இந்த கல் வந்து பெரும்பத்தன் அப்படிங்கிறவரால பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அவர் வந்து ஒரு பொற்கொள்ளரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கல் தங்கத்தின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல். சோ சாத்தன் என பொறித்த சுடுமண் துண்டு, இதுதான் அந்த சாத்தன் அப்படின்னு பொறிச்சது தமிழ் பிராமி எழுத்து. சோ பெரும்பத்தன்கள் குவான்லுக் பாட் தாய்லாந்து. சோ இதுல பெரும்பத்தன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அடுத்தது நகரம் மற்றும் துறைமுகங்களின் தோற்றம். சங்க காலத்தில் தான் தமிழ்நாட்டில் நகரங்கள் முதல் முறையா உருவாக்கப்பட்டுச்சு. சோ வீடுகளுக்கு கூரையாக ஓடுகள் வேயப்பட்டிருக்கும். உறைகிணறு, சேமிப்பு கிடங்குகள் எல்லாம் இருந்திருக்கும். சோ கைவினை தொழில் மையங்களாகவும் சில பகுதிகள் இருந்துச்சு. இதுல வந்து அகைன் நம்ம பார்த்த அரிக்கமேடு, காவிரி பொம்பட்டினம், அழகன்குளம் அதை பத்தி தான் திருப்பி சொல்லியிருப்பாங்க. அண்ட் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் இந்த நகரங்கள் எல்லாமே அளவில் பெரியவை. சோ இது இல்லாம சிற்றூர்கள்லயும் சின்ன சின்ன ஊர்லயும் நிறைய மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. வெண்கல பொருள், மணி, சங்கு வளையல், கண்ணாடி மணி, தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த மட்கலன்கள் எல்லாமே இந்த இடத்துல கிடைச்சிருக்கும். சோ நகர் மையம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா திட்டமிட்ட வடிவமைப்பும் செங்கல் கட்டுமானமும் கொண்ட மக்கள் வசிப்பிடம் தான் என்னன்னு சொல்றோம், நகரம்னு சொல்றோம். சோ இங்க வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு அல்லாத ஏனைய தொழில்களில் ஈடுபடுகின்ற மக்கள் இந்த இடங்கள்ல அதிகமா வாழ்றாங்க. சோ பற்பல உற்பத்தி பணிகள் இங்க நடக்குது. சோ மேனுஃபேக்சரிங் ஒர்க்ஸ் வந்து மெயினா அந்த சிட்டி சைட்ல நடக்கும்.
சோ நம்பிக்கைகள் வழிபாட்டு முறை. சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா பன்மைத்துவம் காணப்படுவது போலவே மக்களோட வழிபாட்டு முறையிலையும் நிறைய வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். சோ ஆவி வழிபாடு, மூதாதையர் வழிபாடு, வீரர்கள், சிறு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இருந்துச்சு. சோ இதுல மெயினா பார்த்தோம் அப்படின்னா நம்ம அணங்கு அப்படிங்கிற ஒரு இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த அணங்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த வழிபாடும் இவங்க இருக்கும். சோ இதை வந்து சங்க இலக்கியத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போல இந்த வீரமரணம் அடைஞ்சவங்களையும் வந்து இவங்க கடவுளா வழிபட்டு இருப்பாங்க. குகைகளில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மூலம் சமண சமயம் வழக்கில் இருந்தமை தெரிகிறது. வேள்விகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்றுகளும் இருந்திருக்கும். அடுத்தது நுண்கலை அப்படின்னு பார்த்தோம்னா சங்க காலத்துல பல வகையான கலைகள் இருந்துச்சு. சோ இதுல வந்து ஒரு வகையான கலை தான் இந்த வெறி ஆட்டம் அப்படிங்கிறது. அண்ட் செய்யுளியற்றல், இசைக்கருவி இசைத்தல், நடனம் ஆடுதல், ஸோ இந்த மாதிரியும் எல்லாரும் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சங்க காலத்து உணவு முறைகள் குறித்து இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கு. சோ மகளிர் தம் கண்களுக்கு மை தீட்டுவதற்கு செம்பினாலான மெல்லிய குச்சிகளை பயன்படுத்தி இருப்பாங்க. சோ இதுதான் வந்து அந்த குச்சி. ஓகேவா? ஸோ இந்த இப்போ வந்து ஐலைனர் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்தது. அண்ட் கண் இமையை அழகுபடுத்த பயன்பட்ட கம்பி. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுதான் கண் இமையை வந்து அழகுபடுத்தி இருக்காங்க. ஸோ இது வந்து தமிழ் பிராமி எழுத்து வடிவம். ஓகேவா? ஸோ காங்கா, சானா, அ, இ, ஓ இதெல்லாம் இருக்குது. வேணும்னா உங்க பேரை வந்து எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்தது கொடுமணல். சோ கொடுமணல் தமிழ்நாட்டில் ஈரோட்டுக்கு அருகில இருக்கக்கூடியது. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படும் கொடுமணம் அப்படிங்கிறது இந்த ஊர். பெருங்கற்கால முதுமக்கள், தாளிகள், இரும்பு, மணிக்கற்கள், சங்கு வேலைப்பாடு இதெல்லாமே இங்க கிடைச்சிருக்கும். அண்ட் தமிழ் பிராமி எழுத்து கொண்ட 300க்கும் மேற்பட்ட மட்கல பொறிப்புகளும் இந்த ஊர்ல கிடைச்சிருக்கு. சோ கொடுமணல் அகழாய்வில் தோண்டி எடுக்கப்பட்ட பெருங்கற்கால கல்லறை இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு கல்லறை வடிவமைப்பு. ஓகேவா? ரவுண்டா, அதுக்கப்புறம் நடுவுல இந்த மாதிரி குழி வச்சு இதுல வச்சிருப்பாங்க. குதிரை சேணத்தில் பயன்படும் இரும்பு வளையங்கள் கொடுமணல். ஸோ குதிரை சேணம் அப்படின்னா என்ன? இன்னைக்கு பழமொழி நான் ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன். யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். குதிரை சேணம்னா என்ன? அது லாடம். யாருக்குமே தெரியலையா? சோ குதிரையில மேல போட்டு உட்காருவாங்கல்ல, அந்த குதிரையில உட்கார்றதுக்கு பாத்துருக்கிறீங்களா? பார்த்தது இல்லையா? அந்த மேல போட்டு உட்கார்றது, அதுல வந்து அந்த லெதர் இருக்கு இல்லையா, சோ அதுல வந்து கீழே இதை வச்சு இது பண்ணிருப்பாங்க, கட்டி இருப்பாங்க குதிரையோட சேர்த்து. ஓகேவா? சோ அதுக்கு பயன்படுறது இந்த இரும்பு வளையங்கள். சோ இது எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா கொடுமணல்ல கிடைச்சிருக்குது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சங்கு வளையல்களின் உடைந்த பகுதிகள் சங்கு. ஓகேவா? இதெல்லாம் கொடுமணல்ல கிடைச்சிருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட குடுவை. சோ செம்மணி கல்லால் செய்யப்பட்ட மணிகள் கொடுமணல். அடுத்தது மனித எலும்பு கூடும் கொடுமணல்ல தான் கிடைச்சிருக்கும். சோ இது எல்லாமே வந்து கொடுமணல்ல கிடைச்சது. ஓகேவா? ஓகே. சோ மதுரைக்கு அருகே உள்ள கீழடி. சோ மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் அப்படிங்கிற ஊருக்கு அருகில கீழடி இருக்குது. இங்கு பள்ளி சந்தை திடல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பரந்த தென்னந்தோப்பில் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மற்றும் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறையினர் மேற்கொண்ட அகழாய்வின் மூலம் சங்க காலத்து நகரம் புதையுண்டு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. சோ செங்கல் கட்டுமானம், கழிவுநீர் வழி, தமிழ் பிராமி எழுத்து கொண்ட மட்கல ஓடு, செம்மணி கற்களான அணிகள், முத்து, இரும்பு பொருள், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இங்க கிடைச்சிருக்கும். சோ இதுதான் வந்து கீழடியில் கிடைத்த பலவிதமான அணிகலன்கள். இது படிகத்தாலான காதணி கீழடியில கிடைச்சிருக்கு. சோ உருக்கு உலை, இது செங்கல் கட்டுமானம். செங்கல் தொட்டியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பட்டணம் கேரளா. சோ இது நம்ம கேரளத்துல எர்ணாகுளம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய வடக்கு பரவூர் அப்படிங்கிற ஊரை ஒட்டிய வடக்கு கேரா அப்படிங்கிற சிற்றூர்ல தான் இந்த பட்டணம் இருக்குது. மேலை நாட்டோடும் கீழை நாட்டோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்த பழங்கால துறைமுகம் பட்டணம் தான் இந்த கேரளா. சோ பச்சை கலந்த நீலவண்ண ஆடிப்பூச்சி உள்ள மேற்காசிய பானை ஓடுகள் இது. ஓகேவா? இந்த கலர்ல இருக்கும். இதுவும் மேற்காசிய பானை ஓடு. செதுக்குமணி செய்வதற்கான செம்மணி கற்கள், ஒரே மரத்தாலான படகின் பகுதி, இதுவும் பட்டணத்துலதான் கிடைச்சிருக்கும். தங்க அணிகலனும் பட்டணத்துலதான் கிடைச்சிருக்கும்.
சோ கீழடி மற்றும் சிந்துவெளி குறியீடுகளுக்கு இடையே உள்ள வேற்றுமை. சோ இது வந்து கீழடியில கிடைச்சது, இது சிந்துவெளியில கிடைச்சது பாத்தீங்களா. சோ இந்த சிம்பல் வந்து இங்கேயும் கிடைச்சிருக்கு. சோ இந்த சிம்பல் தான் இது, இது வந்து இந்த சிம்பல். அதே போல இந்த சிம்பல் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு பேய் மாதிரி, பேயோட கை மாதிரி இருக்கா. சோ இதுவும் அப்படிதான் இருக்கு. ஓகே. வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகழாய்வுகள் மூலம் நகரமயமாதல் கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பது தெளிவாகிறது. சோ இதே காலகட்டத்தில் தான் வட இந்தியாவின் கங்கை சமவெளி பகுதியிலும் நகரமயமாதல் வந்து தொடங்கி இருக்கு. அப்ப எந்த டைம்ல தொடங்குச்சு அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது பொருணை நாகரிகம், தமிழ் பண்பாட்டின் தொட்டில். சோ இந்த ஒரு புக் வந்து நம்ம இந்த தமிழ்நாடு இந்த தொல்லியல் துறையில இருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, பொருணை நாகரிகம். ஓகேவா. சோ பொருணை தாமிரபரணி தமிழ்நாட்டோட ஒரே வற்றாத ஆறு, திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களின் வழியே பாய்கிறது. சோ எதனால இது வற்றாத ஆறா இருக்குது, நேத்து தான் பார்த்தோம். இப்ப வடகிழக்கு தேர்வு 2 பருவமே மழை வருது. எஸ், வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று 2 காலத்திலயுமே வந்து மழை பெறக்கூடிய ஒரே நதி இல்லையா. சோ அதனாலதான் இது வந்து வற்றாத ஜீவ நதியா இருக்குது. இந்த பொருணை ஆற்றோட கரையில தான் ஆதிச்சநல்லூர் இருக்கு. இங்க 1876ல ஜெர்மானிய பரப்பாய்வாளரான டாக்டர் ஜாகோர், சோ இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அகழாய்வு பண்ணிருப்பாரு. சோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஆதிச்சநல்லூர்ல அகழாய்வு பண்ணது யாருன்னா டாக்டர் ஜாகோர். சோ பின்னர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ரீ, சோ இவருக்கு அப்புறமா அலெக்சாண்டர் ரீ வந்திருப்பாரு. இவர் அகழாய்வு செய்து சேகரித்த தொல்பொருட்கள் சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு இந்திய அரசு தொல்லியல் துறையினர் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, இவங்க 2004ல ஆதிச்சநல்லூர்ல அகழாய்வு பண்ணியிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் 1876ல ஜாகோர், இவருக்கு அப்புறமா அலெக்சாண்டர் ரீ வந்திருப்பாரு, இவருக்கு அப்புறமா ஏஎஸ்ஐ வந்திருப்பாங்க 2004ல. சோ எந்தெந்த இயர் அப்படிங்கறதும் பாத்துக்கணும். சோ இந்த 1899 to 1905 யாரோட பீரியட், ஐஎன்சி கர்சன். ஓகேவா, கரெக்டா அவரோட பீரியடே இருக்கு பாத்தீங்களா. சோ அந்த டைம்ல தான் கர்சனோட டைம்ல வந்து ஒரு பண்டைய கால சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்கல்ல. எந்த வருஷம், 4 எஸ் 1904 1904ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ தமிழக அரசின் தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரின் ஈமக்காடு மற்றும் வாழிட பகுதி புதைமேடுகளில் அகழாய்வு பணியினை தொடங்கியது. சோ எப்போனா 2019 to 21ல பண்ணியிருப்பாங்க. அண்ட் கொற்கை சங்க இலக்கியங்களிலும் கிரேக்க இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பழைய துறைமுகம். தமிழக அரசின் தொல்லியல் துறையினரால் 1968ல் அகழாய்வு நடத்தப்பட்டது. சோ 1968 ஜனவரி 23ல என்ன நடந்துச்சு, ஜனவரி 23 தானே. அண்ணா பீரியட்ல என்ன கொண்டு வந்திருப்பாங்க, எஸ் இருமொழி கொள்கை. ஓகேவா. சோ இருமொழி கொள்கை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. குட். ஓகே. சோ 1968 நவம்பர் 23 தமிழ்நாடு பேர் மாத்திருப்பாங்களா, அதுவா? எஸ் அதேதான், தமிழ்நாடு பெயர் மாற்றத்துக்கு நாடாளுமன்றம் வந்து ஒப்புதல் கொடுத்த தேதி. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து தற்சமயம் இங்கு நடைபெற்று வரும் அகழாய்வானது 2020-21ல கொற்கை துறைமுகத்தையும் அதனது அயலக தொடர்புனையும் குறித்து பல சுவையான தகவல்களை வெளிப்படுத்தி வருது. ஆதிச்சநல்லூர்ல இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகழை அப்படிங்கிற ஊர்ல 2019ல் நடத்தப்பட்ட ஒரு அகழாய்வில் ஒரு தாழியிலிருந்து கிடைத்த உமி நீங்கிய நெல்மணி அமெரிக்காவின் மியாமி நகரில் உள்ள பீட்டா ஆய்வகத்தில் கரிம பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது இதனோட காலம் வந்து பொது ஆண்டுக்கு முற்பட்ட காலம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க, 1155. சோ இது தாமிரபரணி பண்பாடு 3200 வருட பழமை என்று உறுதிப்படுத்துகிறது. ஓகேவா. சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பாக்ஸ் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கையில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள், ஈமத்தாளிகள். சோ மண்பாறை அடுக்குகள்ல 3ல இருந்து 12 அடி ஆழத்துல புதைக்கப்பட்ட ஈமை தாளிகளில் எலும்பு இறந்தவரின் பயன்பாட்டுக்கு தேவைப்படும் என்ற நம்பிக்கையில் வைக்கப்பட்ட பாத்திரம், பொன், உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல இரும்பு பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருக்கும். சோ பொன்னாலான நெற்றி பட்டங்கள், சோ நீள்வட்ட வடிவிலான பொன் தகட்டாலான நெற்றி பட்டம் சிறிய அளவில் பொறிக்கப்பட்ட முக்கோண வடிவ அணி வேலைப்பாடுடன் நெற்றியில் கயிற்றால் இணைத்து கட்டுவதற்கு இரு முனைகளிலும் இடைப்பட்ட துளைகளுடன் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சோ இது வந்து இந்த
பழைய இந்த அரசிகள் எல்லாம் காமிப்பாங்க இல்லையா, அந்த எகிப்து பேரழைகள் வந்து காமிக்கும் போது அவங்க தலையில வந்து இந்த மாதிரி கட்டி இருப்பாங்க. ஓகேவா? சோ அதுதான் இது அந்த நெற்றி பட்டயம் அப்படிங்கிறது. பழைய படத்துல தமிழ் படத்துலயுமே காட்டியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பானை வகைகள். ஸோ கருப்பு சிவப்பு நிற பானை வகைகள், 500க்கும் மேற்பட்ட கீறல் குறியீடு மற்றும் தமிழ் எழுத்துக்கள். ஸோ இதெல்லாம் பொறித்த பானையோடுகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஸோ இதுல எல்லாமே வந்து இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருந்திருக்கும். அடுத்தது உயரளவு ஈயம் கொண்ட வெண்கல பொருட்கள். ஸோ இதுதான் அது, சிறிய வடிவு பெரிய வடிவு அப்படின்னு சொல்லி எல்லா ஷேப்லயுமே இருந்திருக்கும். அடுத்து அணிகலன் எடுத்துட்டீங்கன்னா செம்பு இரும்பாலான மோதிரம், பொன் கண்ணாடி, தந்தம், எலும்பு, சங்கு. ஸோ இதுல எல்லாமே செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? விதவிதமா செஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. அடுத்தது சுடுமண் பெண் உருவம். ஸோ இது வந்து சிந்துவெளியில கண்டெடுக்கப்பட்டது. இது வந்து ஆதிச்சநல்லூர்ல கண்டெடுக்கப்பட்ட பெண் உருவம். ஓகே. ஸோ சுடுமண் பெண் உருவங்கள் ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நீர் கழிவு நீர் மேலாண்மை, இங்க வந்து ஒரு 29 வரிசையில செங்கற் கட்டுமானம் உள்ளது. இதையே வந்து ஒரு கொஸ்டினா கேட்கலாம். இதன் நடுவில் ஒரு பெரிய பானை கிடைச்சிருக்கும். மேலும் ஒன்றன் மீது ஒன்றாக வைக்கப்பட்ட துளையிடப்பட்ட 9 சுடுமண் குழாய்கள் அப்படிங்கிறதும் கிடைச்சிருக்கு. ஸோ இரும்பு பொருட்கள்னு பார்த்தோம்னா எரிவேல், ஈட்டி, குருவாள், 32 விதமான இரும்பிலான கருவிகள் கிடைச்சிருக்கு. சங்கு வளையல் தொழிற்கூடம். ஸோ சங்குல வந்து பொருட்களை செய்யக்கூடிய தொழிற்சாலை அப்படிங்கிறது இருந்ததற்கான சான்றும் கிடைச்சிருக்கு. அயலக தொடர்பை வெளிப்படுத்தும் பானையோடுகளும் நாணயங்களும். ஸோ இங்க வந்து அயல்நாட்டோட நம்ம தொடர்புல இருந்தோம் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் எல்லாம் கிடைச்சிருக்கும் அந்த பானைகள் அப்படிங்கிறது. ஸோ இதுதான். ஸோ இதுல வந்து இதுவும் கேட்கலாம். ஸோ மெயினா வந்து நம்மளுக்கு கரண்ட்ல இப்போ எங்கெல்லாம் அகழாய்வு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிறைய கேட்பாங்க. ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை என்ன எழுத்து முறைனா, இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா, என்ன எழுத்து முறை பயன்படுத்துறாங்க? எஸ், தமிழ் பிராமி. அடுத்தது தமிழ்நாட்டில இருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகிற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது? மகாவம்சம். சோ மகாவம்சத்தை எழுதினது யாருன்னு பார்த்தோம்? மெகஸ்தனிஸ் வந்து எழுதி இருப்பாரு. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல். சோ இதெல்லாம் யார் பண்ணாங்க? கரிகால சோழன் வந்து பண்ணியிருப்பாரு. சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. ஓகே. சோ இதுல வந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ் கரெக்ட்னு கேட்டிருப்பாங்க. பொருள் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக நாணயங்கள் இடைக்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஓகேவா? இடைக்கற்காலத்தில். இது கரெக்ட். மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழியை பேசினாங்க. கரெக்ட். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரோமானிய ஆவணமான வியன்னா பாப்ரஸ் முசிறியுடனான வணிகத்தை குறிப்பிடுகிறது. சோ இதுல வந்து என்ன தப்பு? சொல்லுங்க. வியன்னா பாப்ரஸ் வந்து ரோமானிய ஆவணம். எஸ், கிரேக்க ஆவணம். எஸ், கிரேக்க ஆவணம். அப்ப அந்த பாயிண்ட் தப்பு. தமிழ் இலக்கண நூலான 10 பாட்டில் திணை குறித்த கருத்து இருக்கு. சோ எந்த நூல்ல திணை குறித்த கருத்து இருக்கும்? தொல்காப்பியம். எஸ், தொல்காப்பியத்துல இருக்கும். ஓகேவா? சோ 3, 4 தப்பு. 1, 2 தான் கரெக்ட். ஆக்சுவலா இதுல வந்து தப்பா இருக்குது. 1, 2 மட்டும் தான் கரெக்ட். அடுத்த 10 பாண்டிய அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதிகளையும் குறித்து குறிப்பிடுகிறது. கரெக்டா? 10 யார பத்தி சொல்லுது? மன்னர்கள். சேரர். அப்ப இது காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை அகநானூறு விவரிக்கிறது. அகநானூறா சொல்லும்? பட்டினப்பாலை. சோழர்களின் சின்னம் புலி. அவர்கள் புலி உருவம் குறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். கரெக்டா? கரெக்ட். ஓகே. நெய்தல் என்பது மணற்பாங்கான பாலைவன பகுதியா? நெய்தல் என்ன பகுதி? கடல் சார்ந்த பகுதி. அப்ப 3 மட்டும்தான் கரெக்ட். சோ கற்கள், செப்பேடு, நாணயம், மோதிரம் ஆகியவற்றின் மீது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களுக்கு என்ன பெயர்? கல்வெட்டு சான்றுகள். கல்வெட்டு சான்றுகள். கடந்த கால சமூகங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்காக
சான்றுகளாக உள்ள சில பொருட்களை மீட்டெடுப்பதற்கு ஓரிடத்தை முறைப்படி தோண்டுதல். அதோட பெயர் என்ன? தொல்லியல் ஆய்வு. தொல்லியல் ஆய்வு, எக்ஸ்கவேஷன். மௌரியர் காலத்தில் ஆட்சிக்கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து கௌடில்யர் எழுதிய நூல் அது? எஸ், அர்த்த சாஸ்திரம். கௌடில்யரோட இன்னொரு பெயர் என்ன? இன்னொரு பேர்? சாணக்கியர். சாணக்கியர். ஓகே. டேஷ் என்பது பிரிவு அல்லது வகை என்ற பொருளில் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள். திணை. 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 சோ கிரேக்கர், ரோமானியர், மேற்கு ஆரியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய மேற்கத்தியர்களை டேஷ் சொல் குறிக்கும்? யவனர்கள். யவனர்கள். ஓகே. சோ நெக்ஸ்ட் சரியான கூற்றை தேர்ந்தெடு. இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல், குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. கரெக்டா? சரி. கரெக்ட். சோ இதுதான் வந்து கரெக்ட். சோ எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் இந்தியாவுடனான மிளகு வணிகம் குறித்து சொல்லுதா? கிடையாதுல. யாரு சொல்லியிருப்பா மிளகு வணிகம் பற்றி? ரோமானி. பிளினி. ஓகேவா? பிளினி வந்து சொல்லியிருப்பாரு. எஸ். இந்தியாவில் தொடக்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களில் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. நாணயங்கள் பெரும்பாலும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன. சோ அப்படியா? அல்ல ஸ்டார்டிங்ல வந்து உருவங்கள் வந்து பொறிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து சங்க காலம் வெண்கல காலத்தில் வேரூன்று தோன்றியதா? எந்த காலத்துல வேரூன்று இருக்கும்? இரும்பு காலம் மேம். எஸ், இரும்பு காலத்துல வேரூன்றி இருக்கும். ஓகே. அடுத்தது, சேரர்கள் காவிரி பகுதியை ஆட்சி செய்தனர். அவர்களின் தலைநகரம் உறையூரா? இது யாரோடது? சோழர்களோடது. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகள் அரசன் கரிகாலனை குறிப்பிடுகிறது. யார பத்தி சொல்லுது மாங்குளம்? பாண்டிய நெடுஞ்செழியன். எஸ், பாண்டியன் நெடுஞ்செழியன். தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிகன், நிகாமா ஆகிய சொற்கள் வணிகர்களில் வெவ்வேறு வகையினரை குறிப்பிடுவது. இது கரெக்டா? கரெக்ட். சோ உப்பு விற்றவர்கள் வணிகர்கள் அழைக்கப்பட்டாங்களா? எப்படி அழைச்சாங்க? உமணர்கள். ஓகேவா? ஃபைன். சோ கல்வெட்டியல் அப்படின்னா கல்வெட்டு குறிப்பை ஆராயிறது. காலவரிசை குறிப்பு வந்து நமக்கு முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளோட தொகுப்பை தான் வந்து அந்த காலக்கோடு எல்லாம் நமக்கு கொடுப்பாங்க. மேய்ச்சல் வாழ்க்கை அப்படின்னா கால்நடைகளை வளர்த்து பிழைக்கும் நாடோடி மக்கள். புடைப்பு மணிகள், கேமியோ அப்படிங்கிறது விலை உயர்ந்த கல்லில் செய்யப்பட்ட ஆபரணம். அரிக்கமேடு பாத்தீங்க அப்படின்னா சங்ககால துறைமுகம். ஓகேவா? சோ இதுதான் வந்து இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். ஓகேவா? யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் யூனிட் 6ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் இது. ஓகே.